இந்த மாதிரி திட்டங்களுக்கு நிலங்களையே கையகப்படுத்தக்கூடாதுன்னா எங்க போய் கையகப்படுத்துவீங்க? எங்க திட்டங்களை கொண்டு வருவீங்க? இது எங்களுடைய கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட். எடுத்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி ஏர்போர்ட் கட்டி எவனுக்கு என்ன லாபம் பண்ண சொன்னார். வேற எங்கேயுமே விமான நிலையம் அங்கதான் அமைக்கணுமா அப்படின்ட்டு நீங்க ஒரு இடம் சொல்லுங்களேன். எந்த இடத்தில் மரங்களே இல்ல. விவசாயிகளுக்காக நீதி கண்ணீர் வடிக்கிற யாராவது ஒருவர் அவங்க வீட்டு பிள்ளைங்கலாம் இல்ல நாங்களாம் பரம்பரை விவசாயி தேவைன்னு பேசுறாங்களா? நீங்க வந்து இந்த நக்கல் பேச்சு அதே மாதிரி நாங்களும் பேசுறோம். தாராளமா பேசுங்க. நாங்க நிறைய தேர்தல் வெளியிட்ட போது நாகரிகமா பேச மாட்டாதீங்க. நாங்க பேச்ச மாத்தி Besmani Gold Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show. அந்த விமான நிலையத்தை உருவாக்கும் பொழுது அங்க இருந்து வரக்கூடிய தண்ணீர் அந்த தண்ணி தேங்க முடியாமல் அது சென்னையை நோக்கி தான் வரும். அங்க கட்டினாதான் சிட்டிக்குள்ள வெள்ளம் வந்துருன்றதெல்லாம் சும்மா அப்படி பில்டப் கொடுக்கறது. இப்போ ஏர்போர்ட்டை வந்து கொண்டு வர ரன்வே இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த ஏகனாபுரத்தில் தான் கொண்டு வர போகிறாங்க. அந்த என்டையர் 2 கிராமங்கள் கம்ப்ளீட்டாக வந்து போகுது, ஏகனாபுரம் அண்ட் பரந்தூர். இந்த என்டையர் கிராமமே இருக்காது இனிமேல். அத்திப்பட்டு கிராமம் மாதிரி அந்த கிராமமே இருக்காது. கன்க்ளூடிங் எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னு சொல்வதற்கான எந்த விதமான ஆதாரம் தற்போது இல்லை. அதுவும் இல்ல ஏர்போர்ட் சொல்லல. ஒரு டாக்குமெண்ட் காட்டு. அவர் ரத்து பண்ண அறிவிப்புல உள்ள அறிவிப்புலாம் இல்ல. ஆனா இப்ப ரத்து பண்ணிட்டீங்களே, அந்த நிலங்கள் விவசாயிகளுக்கு திருப்பி தரப்படும் என்று எங்காவது ஒரு இடத்தில் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரா? இப்ப போனீங்க, ரத்து பண்ணிட்டீங்க, இந்த இடத்தை என்ன பண்ண போனீங்க நேற்று கேட்டதுக்கு இன்றைக்கு தொழில்துறை அமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறார். அந்த விவசாய நிலத்தில் புதிய தொழிற்சாலையை கொண்டு வருவோம். உடனே தொழிற்சாலையோட ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரின்னு யோசிக்கிறாங்க. அப்படி இல்லை. எங்களுடைய கோரிக்கை பொறுத்த வரைக்கும் நிலத்தை நீங்க திருப்பி கொடுங்க. இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் டீடைல்ஸ், ரைட்டுங்களா? டெக்னிக்கல் டீடைல்ஸ் பொறுத்தவரை ராமநாதபுரம் தான் கொண்டு போகணும். ராமநாதபுரம் கொண்டு வரணும். அப்ப ராமநாதபுரத்துல மக்கள் கிடையாதா? எனக்கு புரியல. அப்ப ஏர்போர்ட்டே வேணாம். எக்ஸாக்ட்லி இதான் பாயிண்ட். ஏன் ராமநாதபுரம் வர மாட்டாங்கறாங்க? ஏன் ஏன்னா ராமநாதபுரக்காரங்க மனுஷன் கிடையாது. அங்க கிராம மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல பணக்காரர்கள் வாழ்ந்திருந்தால் அந்த இடத்தை அப்புறப்படுத்துவதற்கு திமுக வேகம் கட்டி இருக்குமா? கேட்பதற்கு ஆள் இல்லைங்கிறதுக்காக கிராமத்து மக்களை எங்கேயும் நாங்க அனுப்பி விட்டுட்டு நாங்க இதுல வளர்ச்சி பணியை செய்வாங்களா? சினிமா திரைப்படத்தோட கடைசி காட்சி. நேயர்களுக்கு வணக்கம். பிஹைண்ட் உட்ஸின் ஃபேஸ் ஆஃப் விவாதமேடைக்கு வரவேற்பது நான் மஞ்சுளா கோவிந்தன். தமிழ்நாட்டு முதலமைச்சரான விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதா அறிவிச்சிருக்காரு. தன்னுடைய அரசியல் பயணத்தை எந்த பரந்தூர்ல இருந்து தொடங்கினாரோ அந்த பரந்தூர்ல நீண்ட நாட்களாக போராடி வந்த மக்களினுடைய போராட்டத்திற்கு வெற்றியாகவே இந்த ஒரு அறிவிப்பானது பார்க்கப்படுது. இதற்கு மத்தியில எதிர்க்கட்சிகள், அதாவது திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த அறிவிப்புக்கு தொடர்ந்து அவங்களுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்து வராங்க. அதாவது நாட்டுக்கு முதலில் தேவையானது விவசாயமா அல்லது வளர்ச்சியா என்ற தலைப்பையொட்டி விவாதிக்க இன்று நம்முடைய 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். முதல்வர் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவதா ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருக்காரு. எதனால இந்த ஒரு விஷயமானது அறிவிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு? அதாவது பரந்தூர் போராட்டத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த போராட்டத்திற்கு எந்தெந்த கட்சியை சார்ந்தவர்கள்லாம் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கலையெல்லாம் நமக்கு தெரியும். எங்களுடைய தலைவர் வந்து 2025 அங்கே போயிருந்தார். அப்போ போயிருக்கும் பொழுது அந்த மக்களுடைய நிலைமையை பார்த்துட்டு அவர் சொன்னார், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் நான் உங்களுக்கான அந்த நகர்வுகளை எடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அது எதனால் அப்படி சொன்னாருங்க அப்படின்னு கேள்விக்கு நம்ம போகும்போது, ஒரு வளர்ச்சிக்கு நோக்கி ஒரு நாடு போகணும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதில் நாங்களும் அதற்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல. ஒரு நாடு வந்து வளர்ச்சியை நோக்கி முன்னேறணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட பரந்தூர் பகுதியில் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா நிறைய விவசாய நிலங்கள் தான். அங்கே வந்து விவசாய நிலங்கள் 85 ஏரிகள் இருக்குது. அந்த கணக்கீடுகளை பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு விவசாய நிலத்தையே நம்ம அழிக்கிறோம். அந்த விவசாய நிலத்தை அழித்து அங்கே நம்ம காங்கிரீட் போட்டு அங்கே வந்து நம்ம ஒரு விமான நிலையத்தை உருவாக்குறோம். அந்த விமான நிலையத்தை உருவாக்கும் பொழுது அங்கே இருந்து வரக்கூடிய தண்ணீர், அங்கே காங்கிரீட்லாம் போடுறதுனால தண்ணி வந்து எங்கே அது வரும்னா, அங்கே ஒரு பெரிய மழை பெய்யுது அப்படிங்கச்சமே அந்த தண்ணி தேங்க முடியாமல் அது சென்னையை நோக்கி தான் வரும். அப்போது முதல் பாதிப்பு அது சென்னையை நோக்கி நகரக்கூடிய ஒரு களமாக எடுக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா விவசாயம்
அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக அன்னைக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு. இதற்கு அப்போ இது விவசாயிகளுக்காக தான் வந்து இந்த அறிவிப்பு கைவிடப்பட்டது. ஆமாம், நாங்கள் திட்டத்தை நாங்கள் என்ன கைவிடலையே. நாங்கள் வேறு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் வேறு ஒரு ஏதாவது ப்ராஜெக்ட் எல்லாமே நாங்கள் வந்து கொண்டு வருவோம், ஏதாவது நிறுவனங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் மூலமாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இல்லை, முதலமைச்சர் என்ன முடிவு எடுத்திருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். முதலமைச்சர் தெரியும் சட்டப்பேரவையில் அஃபிஷியலாக ஒரு அமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு வேற ஏதாவது அவங்க ஒருவேளை விவசாயம் சார்ந்த ஏதாவது ஒரு களங்கலங்க எடுக்கப்படலாம். விவசாயத்தை பெருக்கக்கூடிய ஒரு நகர்வுகளை மையப்படுத்தி ஏதாவது ஒரு களம் கையகப்படுத்தப்பட்ட அந்த நிலங்கள் வந்து விவசாயிகளுக்கு உரியது தானே, அவங்க கிட்ட தானே. ஆமா, விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா புறம்போக்கு நிலம் நிறைய இருக்கு. ஒரு 1000க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் புறம்போக்கு நிலம் இருக்கிறது. இவர்களால் கையகப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிற சுமார் ஒரு 1000 ஏக்கர் என்று குறிப்பிடுகிறார். ஒரு சில 1100 ஏக்கர் நாங்கள் கையகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பணம் கொடுத்து கையகப்படுத்தியிருக்கதா சொல்லக்கூடிய விடயங்கள். ஆனால் அதுக்கு வந்து 680 கோடி ரூபாய் இவங்க ஒதுக்கி நாங்கள் அந்த இடத்த கையகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து அந்த பரந்தூர் விமான நிலையத்தை மையப்படுத்தி திமுகவை சார்ந்தவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு நகர்வு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது இந்த விமான நிலையம் உருவாக்கம் வந்து 25 வருடங்களாக நம்ம போராடிட்டு இருக்கணும், ஒரு 2வது விமான நிலையம் வரணும்னு. ஆனால் இங்கு பெரும்பாலானவர்கள் அதாவது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல் விமான நிலையம் நமக்கு இருக்குது, மீனம்பாக்கம் விமான நிலையம். இதில் வந்து இப்போது 3வது டெர்மினலில் வேலை நடந்துகிட்டு இருக்குது. அது 5வது டெர்மினல் கூட உருவாக்கப்பட்டு அதன் மூலம் நம்ம எவ்வளோ பேர் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவருடைய கணக்கீடு பார்த்தீங்கன்னா 2.5 கோடி மக்கள் தான் இந்த விமான நிலையத்தை ஒரு ஆண்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போது அடுத்த வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது இந்தியா, அதாவது தமிழ்நாட்டினுடைய அந்த மக்களுடைய விகிதாசாரங்கள் வந்து 8 கோடியை ரீச் ஆகலாம். அப்படிங்கிற அந்த 8 கோடிக்கு மேலே போகும். அப்போ இன்னும் மக்கள் நிறைய வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்பொழுது பிறப்பின் விகிதாசாரம் மிக குறைவாக இருக்கிறன்னு ஒரு கணக்கீடும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் அச்சப்படக்கூடிய அளவிற்கு ஒருவேளை விகிதாசாரங்கள் கூடுகின்ற பட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், அரபு நாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் விமான நிலையம், அதாவது சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏன் அதை பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையங்களை நீங்கள் ஒரு வளர்ச்சிக்கான களத்தை நோக்கி அங்கே என்னென்ன தேவை, கட்டமைப்புகள் தேவை, அதை உருவாக்கி அங்குள்ள மக்களை, பயணிகளை தாண்டி இன்வெஸ்டர்ஸ் வந்து அங்கே தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னா, சென்னை குறிப்பாக வரணும் அப்படின்னா அதற்கு விமான நிலையம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதுக்கு இந்த விமான நிலையம் தேவையானது. இது நீங்கள் விரிவாக்கம் பண்ணுவதற்கு முன்னால் வந்து நீங்கள் வந்து விரிவாக்கம் பண்ணுறோன்னு சொல்லி மணப்பாக்கம், கொளப்பாக்கம் இந்த இடங்கள்லாம் நாங்கள் விரிவாக்கம் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு களம் எடுத்து வச்சிங்க முன்னால். அதற்கான ஒரு களம் எடுக்கப்பட்டது. அதன் பின்பு அது கைவிடப்பட்டது. அதுபோல் இவங்க இப்போ பரந்தூரை தேர்வு செய்யறதுக்கு முன்ன பரனூர்னு ஒரு இடத்தை திரும்ப, ஸ்ரீபெரும்புதூரை தேர்வு பண்ணாங்க, படாலம், இது 4 இடங்களை தேர்வு பண்ணி தான் பரந்தூரை எடுக்கிறாங்க. இந்த பரந்தூரை எடுக்கின்ற பொழுது அங்கே வந்து எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்படுது, முதல் கேள்வி. எவ்வளவு வீடுகள் நம்ம இடிக்கப்பட போகுது, எவ்வளவு வீடுகள் அங்கே அழிக்கப்பட போகுதுங்கிற முதல் கேள்வி. 2வது விவசாய நிலங்கள், அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள். இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதே திமுக, அதிமுக 2 பேர் ஆட்சியிலுமே நம்ம போராட வேண்டியிருக்கு. நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு குளம். அந்த குளத்தை வந்து வள்ளுவர் கோட்டமாக அமைச்சாங்க. அதனால யாருக்கு என்ன பயன்? அந்த வள்ளுவர் கோட்டம் அமைந்திருக்கனால யாருக்கு என்ன பயன்? இப்படி பயனில்லாத பல இடங்களை கொண்டு போய் இந்த, அதாவது நீர்நிலைகளை அழிக்கக்கூடிய இடத்த திமுக தொடர்ச்சியாக செஞ்சிருக்கு. அதில் தான் இந்த பரந்தூர் வந்து அவங்களுடைய பிளான். நான் முதல்ல சொன்னது தான், அவங்களை சார்ந்த ப்ரொமோட்டர்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லேண்ட் எல்லாம் ஹை ரேட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு களத்திற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் பரந்தூர். அதற்கு அவர்கள் அழிப்பதற்கு முடிவு செய்தது இயற்கையும் இயற்கை வளங்களையும் அவர்கள் முடிவு செய்தார்கள். அது எங்களுக்கு புரிந்திருக்கு. நாங்கள் வந்து இந்த விமானம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது. நாங்கள் இன்னைக்கும் சொல்லலையே, பரந்தூர் விமான நிலையத்தை நாங்கள் வந்து அந்த இடத்த விட்டுருக்கோம். ஆனால் நாங்கள் விமான நிலையம் உருவாக்குவோம். அது எங்கள் ஒருவேளை இந்த மீனம்பாக்கம் விமான நிலையத்திலே ஏதாவது கட்டமைப்புகளை நீட்டித்து கொண்டு செல்லக்கூடிய களங்கள் இருக்கான்னு தேடவுக்கான முயற்சி இருக்குது. இப்போது விஞ்ஞான ரீதியாக எவ்வளோ வளர்ச்சி, ஒரு வீடையே இந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தி வேறொரு இடத்திற்கு கொண்டு போகக்கூடிய களங்களை விஞ்ஞான ரீதியில் எடுக்கப்படுகின்ற சூழலில் இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி விமான நிலையங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதற்கான களங்கள் எடுப்பதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கும், அதை நாங்கள் முயற்சி செய்வோம். ரமேஷ் சார், நீங்க சொல்லுங்க, முதல்வர் அவர்கள் எந்த ஒரு கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ளாம விதி 110 கீழ் தன்னுடைய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. தேவையில்லாம ஒரு கிளாஷ் வேண்டாம், தேவையில்லாம ஒரு கலந்துரையாடல் வேண்டாம், எந்த ஒரு கேள்வி பதிலும் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, முந்தைய ஆட்சிகளில் கூட பேரவையில் ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதம் வராமல் தவிர்ப்பதற்கு 110 விவாதங்களில் 110 விதியின் கீழே முதலமைச்சர் ஒரு அறிக்கை படித்தால் அல்லது ஒரு அமைச்சர் அறிக்கை படித்தால் அந்த சமயத்தில் அந்த பொருள் பற்றி பேச முடியாது என்பது பேரவையில் ஒரு மரபாகவும் விதியாகவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு விதியின் கீழே செல்வி ஜெயலலிதா அவர்களோ
முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களோ அறிக்கைப்படுத்த நேரங்களில் 1-2 அறிக்கைகள் குறித்து விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அதே விமர்சனம் தான் இந்த அறிக்கைக்கும் எழுந்திருக்கிறது. இதில் 110 கீழ் அறிக்கை படிக்க வேண்டிய அவசியம் என்ன? முன்கூட்டியே ஒரு அனைத்து கட்சி கூட்டமோ இல்லை வேறு விஷயமோ நடத்தப்பட்டதா? இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்குது. நான் இன்றைக்கு 3 பொருள் பற்றி விவாதிக்கப்படும் என்று என்னிடத்திலே சொல்லப்பட்டது. ஒன்று, முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு, அப்புறம் மகளிருக்கான பேருந்து பயணம் பற்றிய அறிவிப்பு, 3வது அந்த 3 சிலிண்டர்கள் பற்றிய அறிவிப்பு. முதல்ல நீங்கள் பரந்தூர் விமானத்தை கேட்டதுனால நான் சொல்ல விரும்புகிறேன். 2வது சுற்றில் நான் மீதி விஷயங்களை பேச வேண்டும். ஏனென்றால் 3லும் எனக்கு மாறுபாடுகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த மகளிர் பேருந்து விஷயத்தில் கடுமையான மாறுபாடு இருக்குது. இப்போ அந்த பரந்தூர் விமான நிலையத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு எதிர்ப்பவர்கள் எனக்கு ஒரு விஷயமே புரியல. பொட்டல் கார்டில் தான் எந்த திட்டத்தையும் பண்ண முடியும். அதாவது வீடை எடுக்கக்கூடாது, நிலத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் பொட்டல் கார்டாக இருக்கணும். அங்கே போய் தான் கட்ட முடியும். அந்த மாதிரி பொட்டல் கார்டு எங்கே இருக்கும்? சிட்டியை விட்டு எங்கேயாவது ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்குமா என்னன்னு தெரியாது. ஒருவேளை அது கூட விவசாயத்துக்குரிய நிலமாகவும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் உலர் நிலமாக பயன்பாட்டுக்கே உகந்த நிலம் இல்லாததை எடுத்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி ஏர்போர்ட் கட்டி எவனுக்கு என்ன லாபம்? ஆகவே ஏர்போர்ட் விரிவாக்கம் என்பது இங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட் விரிவாக்கம் மட்டுமில்ல, ஏற்கனவே காலதாமதம் ஆகிட்டுருக்கு. காரிடார், ஹைவே காரிடார், பாரிஸ் டு அந்த பக்கம் மதுரவாயல், அந்த காரிடார் அது பெண்டிங்கில் இருக்குது. இப்போ இன்றைக்கு சட்டசபையில் ஆளுங்கட்சி தரப்பில் தாம்பரம் டு இன்னொரு காரிடார்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் கூட நீங்கள் தேவையான இடங்களை எடுக்கணும். கடைகள் ஈசிஆரில் நீங்கள் ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ண இன்னும் முடியல. ஓரளவு கடைகள்லாம் அப்புறப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் நேஷ்னல் ஹைவேஸை மேலே ஏறி கடையை கட்டிட்டு அவன் அப்புறப்படுத்தக்கூடாதுன்னா என்ன அது ஆக்கிரமிப்பு. அப்படிப்பட்டவர்களிடமும் கூட சில இடங்களில் தெரிந்தே அரசு நிலத்தை ஆக்கிரமித்திருப்பவர்களுக்கு இடித்து தான் போகிறாங்க, நோட்டீஸ் கொடுக்குறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் தே ஆர் கெட்டிங் ஃபேவரபிள் ஆர்டர்ஸ். யார்? மாநகராட்சியோ அரசு நிர்வாகம், அது நகராட்சியோ ஊராட்சியோ, தே ஆர் கெட்டிங் ஃபேவரபிள் ஆர்டர்ஸ் ஃப்ரம் தி ஹானரபிள் ஹைகோர்ட். ஏன்னா இவர்களெல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள், அகற்றப்பட வேண்டியவர்கள். அதே போல் சௌமியா அன்புமணி அவர்கள், இவர் கூட ஒரு நடுவில் வள்ளுவர் கூட்டத்தை பற்றி சொன்னார். மதிப்புக்குரிய சௌமியா அன்புமணி அவர்கள் நல்ல கருத்தை முன் வச்சாங்க. திமுக அதிமுக ஆட்சியில் நடந்த தவறு தான். நீங்கள் பாக்கம், கரணை என்ற சொற்றொடரோடு வருகிற இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீர்நிலைகள். நுங்கம்பாக்கம், பள்ளிக்கரணை, பீர்க்கங்கரணை இவெல்லாம் நீர்நிலைகள் தான். ஆக அப்படிப்பட்ட நீர்நிலைகளில் அனுமதி முறைகேடான அனுமதியை பெற்று வீடுகள் கட்டப்படுகின்றன. அது என்ன ஆகுது? கடைசியில் கொண்டு போய் ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொட்டலங்களை போட வேண்டிய நிலைக்கு அங்கே இருப்பவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் அந்த வீடை வாங்கியிருக்கிறார்கள், தெரிந்தே. தாழ்வான பகுதி என்று தெரிந்தே தான் வாங்கியிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் மாண்புமிகு நிர்மல்குமார் சொல்கிறாரு 1800 கிட்டத்தட்ட அந்த அளவு இதுதான் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. 48% தான் நாங்கள் உங்களுடைய அரசு கையகப்படுத்தியதை தவிர மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்வது போல் 90% இடங்கள் அல்ல என்று சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு கிராமங்கள் நிறைய இருக்கின்றன. அதில் 2-3 கிராமங்கள் தான் எதிர்ப்பு தெரிவித்ததாக பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கு. அந்த ஏகனாபுரம், இன்னும் ஒரு 2 பரந்தூரில் அந்த ஒரு 2-3 பகுதிகள். ஆனால் நூற்றுக்கணக்கான மக்கள் எப்படி கொடுத்தாங்க? இழப்பீடை வாங்கி கொண்டு வெளியே போய்விட்டார்கள். அவர்கள் வெளியே போயிட்டாங்க. அந்த நல்ல கணிசமான இழப்பீடு கிடைத்தது என்று 1-2 பேர் பேட்டியை கொடுத்தார்கள். அதுவும் ஒளிபரப்பாயிருக்கு டிவியில். ஏனென்றால் திரும்ப திரும்ப பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. நீண்ட போராட்டம் நடந்துகிட்டிருக்கிறது. விவசாயம் அடியோடு போய்விட வேண்டும் என்ற கருத்து அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது பரந்தூருக்கு மாற்றாக வேறொரு இடத்தை கோரி நாங்கள் ஒன்றிய நான் அறைகூவல் விட்டு சொல்லுகிறேன். சென்னையின் 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இவர்களுக்கு இடமே கிடைக்காது. ஒன்றிய அரசு தரப்புல இருந்து அப்படி ஒரு கோரிக்கை இருங்க. நீங்க அப்புறம் சகோதரர் சொல்றாரு அடுக்குமாடி பிளைட்டை விடலாமா? இதெல்லாம் கற்பனைக்கு கூட உதவாத விஷயம். நீங்க மீனம்பாக்கம் விமான நிலையத்தை ஓரளவு தான் விரிவாக்கம் செய்யப்பட முடியும். பெங்களூர் விமான நிலையத்தை போய் பாருங்க, சர்வதேச தரத்துக்கு அவங்க போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு இப்போ நல்ல இண்டஸ்ட்ரியல் முதலீட்டுக்கு இது மிக மிக அவசியமான ஒன்று. பெருமளவு வேலைவாய்ப்புகளை அளிக்கக்கூடிய ஒரு திட்டமும் கூட. நான் விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறவன் தான். ஆனால் ஏதோ அங்கே கட்டினாதான்
சிட்டிக்குள்ளே வெள்ளம் வந்துடும்ன்றதெல்லாம் சும்மா அப்படி பில்டப் கொடுக்கறது. நீங்கள் எந்த இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட அளவு பிரிவினரை, அதாவது பெரும் நன்மை எதுன்னு பார்க்கணும். குறிப்பிட்ட அளவு மக்களுடைய பாதிப்பா அல்லது மாநிலத்தில் குறிப்பா சென்னையிலேயே விமான நிலையம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டிலே வந்து ஓசூர் எல்லாம் இருக்கு இல்லையா, இங்க எல்லாமே விமான நிலையம் இல்லை நீங்கள் வந்து இருங்க, சென்னை தான் கேபிட்டல். ரெண்டாவது இங்கே சுற்றி தான் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, பல தொழில் நிறுவனங்கள், பெரும் தொழில் நிறுவனங்கள் இருக்குது, டிஎல்எஃப் இருக்குது. இங்கே எல்லாமே ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய நிறுவனங்கள். சேம் டைம் ஓசூர், இங்க பெங்களூர், இங்க எல்லாமே டெவலப்டு ஏரியா தானே. அங்கே ஓசூர் வரணும். ஓசூருக்கும் பண்ணணும்னு தான் நான் சொல்கிறேன், ஓசூருக்கு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஏன்னா கர்நாடகா பார்டரில் அதை விரிவாக்குறதுக்கு ஓசூரினுடைய இந்த பக்கம் அந்த விமான நிலையத்தை விரிவுபடுத்த வாய்ப்பு கிடைத்தா பரவாயில்ல. கோவை விமான நிலையத்துக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க, கோவைக்கு மத்திய அரசு பதில் சொல்லியிருக்காங்க, திருத்தப்பட்ட அறிக்கை கேட்கப்பட்டிருக்கிறதுன்றதெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்காகட்டும் விமான நிலையத்திற்கு ஏற்கனவே மத்திய அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு திருத்தப்பட்ட அறிக்கை கேட்டிருக்காங்க. நான் இந்த பரந்தூர் விஷயத்தில் விவசாயிகள் நலன் பேணப்பட வேண்டும் என்பதை நான் ஏற்கிறேன். ஆனால் நீங்கள் விவசாயிகள் பாதிக்கக்கூடாது, இவங்க பாதிக்கக்கூடாது, அவங்க பாதிக்கக்கூடாதுன்னா ஒரு கண்டிஷன்ஸ் போட்டுக்கிட்டே போனீங்கன்னா ராமநாதபுரம் மாதிரி ஏதாவது வறண்ட பூமியில் தான் நீங்கள் போய் ஏர்போர்ட்டை வைக்க முடியும். அதன் மூலமாக மாநிலத்திற்கு என்ன பயன், மாநில தலைநகருக்கு தொழில் வளர்ச்சிக்கு என்ன பயன் என்ற கேள்வி எழும். அதன் மூலமாக ஒரு பயனும் கிடையாது. சென்னை மாநகர இந்த விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம் வேறு பகுதி இங்கே நியரஸ்ட்டில் நடக்குமா? அதைத்தான் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் கணேஷ்குமார் கேட்டார், பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டார், அதிமுக கேட்டது, திராவிட முன்னேற்றமும் கழகமும் கேட்கிறது. அந்த முன் யோசனை, இதற்கு மாற்று ஏற்பாடு தயார் செய்துவிட்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தால் அதை வரவேற்கலாம். மாற்று யோசனையே கிடையாது, மாற்று இடமே பார்க்கல, இன்னும் ஒரு இடமும் பார்க்கல, இனிமேல் தான் தேட போகிறாங்களாம். தேடி இது சாயில் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. தேடி அங்கே இருக்கிறவங்களெல்லாம் வெளியேற்றி சாயில் டெஸ்ட்டை பண்ணி இவங்க இதை பண்ணுறதுக்குள்ளே பொழுது விடிஞ்சிடும். எனக்கு தெரிந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் இந்த விமான நிலைய விரிவாக்கம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை மாற்று இடத்துல. ஏன்னா இவங்க இடம் தேடுறதுக்குள்ள அதில் பிரச்சனை கிளம்பும், அவங்க ஒரு 10 பேர் கொடியை நட்டுடுவாங்க. ஆகவே இந்த வளர்ச்சியின் மாநில வளர்ச்சி, குறிப்பாக தொழில் வளர்ச்சி முக்கியம் என்பது என்னுடைய பார்வை. முதல்வர் அவருடைய இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது விமான நிலையம் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு விஷயம் தானே, ஏன் இதற்கான ஒரு எதிர்ப்புகளும் இருக்கு? முதல்வருடைய அறிவிப்பை ரொம்ப வரவேற்கிறோம். ரொம்ப ஒரு நயமான அறிவிப்பாக தான் வந்து பார்க்கிறேன். அடிப்படையில் ஒரு பொது புத்தி இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ இந்த விமான நிலையம் அப்படியே ரெடியாக இருக்குது, அப்படி சுவிட்சை ஆன் பண்ணால் டக்குன்னு எல்லாம் ஃப்ளைட்டெல்லாம் கிளம்பிடும் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, அதை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு புரிதல் இருக்குது. அப்படியே இல்லை, இது ரொம்ப பிரிமினரி ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. உங்களுக்கு எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்தபோது இந்த ப்ரொப்போசல் ஆரம்பிக்கிறாங்க 2019 வாக்கில் வந்துட்டு. 2021 தான் வந்து அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் வந்து அடுத்த ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. இப்போது இதுக்கான கிளியரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, இது வந்து க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பாலிசி அப்படிங்கிற அடிப்படையில் வருகின்றது. இந்த க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பாலிசியின் அடிப்படையில் வந்து முதல் கட்டமாக 2 விதமான அனுமதிகள் கொடுக்க வேண்டும். இன் பிரின்சிபல் கிளியரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த இன் பிரின்சிபல் கிளியரன்ஸ் அப்படிங்கிற என்னென்னா, பாலிசி லெவலில் இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் கிளியரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து 2வது சைட் கிளியரன்ஸ் வந்து கொடுக்கணும். அதுவுமே வந்து எல்லா ஒரு கமிட்டி இருப்பாங்க. அந்த கமிட்டி வந்துட்டு ஓகே இந்த சைட் கிளியரன்ஸை இன் பிரின்சிபல்ஸ் நாங்கள் வந்து சைட்டை வந்து ஓகே சொல்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. இதற்கப்புறமாக அடுத்த நிலையில் என்ன பண்ணணும்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டியினுடைய ஃபீஸபிலிட்டி ஸ்டடி அது பேர் அதன் அடிப்படையில் இருந்துட்டு ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து என்னென்னா ரன்வேக்கான கிளியரன்ஸ் வந்து கொடுக்கணும். அந்த கிளியரன்ஸ்னு கிடையாது. அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும், சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும். இந்த சுற்றுச்சூழல் அனுமதி அப்படிங்கிறது எப்படி வாங்கப்படும்னா, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டும் செய்யணும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக சுற்றுச்சூழலுக்கும் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் என்ன பாதிப்பு உண்டாகக்கூடும் என்பதற்கான அறிவியல் ரீதியான ஆய்வை மேற்கொண்டு பொதுமக்களிடம் கருத்து கேட்பு நடத்தி அதற்கு பின்பாக அந்த அனுமதி வழங்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யப்படணும். இந்த திட்டத்தின் காரணமாக எத்தனை மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு உருவாகும், யாருக்கு வேலை போகும், எவ்வளோ பேர் இடம்பெறக்கூடிய பாதிப்பு இருக்குது, அப்போ எது ரொம்ப அதிகமாக இருக்குது என்பதற்கான சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்கீம் எவால்வ் பண்ணி அதுக்கப்புறம் நடைமுறைப்படுத்தணும். அப்போ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இது எல்லாமே சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து. இப்போ இதில் வந்து ரொம்ப இனிஷியலாக வந்து என்னென்னா, ஃபீஸபிலிட்டி ஸ்டடி வந்துட்டு ப்ரீ ஃபீஸபிலிட்டி ஸ்டடி ஒன்று பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஸ்டடிக்கான டெண்டர் கால் ஃபார் பண்ணாங்க, ஒரு குளோபல் டெண்டர் கால் ஃபார் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஒரு கம்பெனி இருக்காங்க. அந்த இதுவுமே வந்து முடிவடையலை. அப்போ பிரிமிலியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நீங்கள் ஏர்போர்ட்டை கொண்டு வரலாமா வேண்டாமா? இப்போ ஏர்போர்ட்டை வந்து கொண்டு வர ரன்வே இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த ஏகனாபுரத்தில் தான் கொண்டு வர போகிறாங்க.
அந்த என்டையர் 2 கிராமங்கள் கம்ப்ளீட்டாக வந்து போகுது. ஏகனாபுரம் அண்ட் பரந்தூர், இந்த என்டையர் கிராமமே இருக்காது இனிமேல். அத்திப்பட்டு கிராமம் மாதிரி அந்த கிராமமே இருக்காது. ஸோ அந்த கிராமம் ஃபுல்லாக போது, அங்கே தான் ரன்வே வருது. எங்கே ரன்வே வருதுன்னா நெல்வாய் அப்படிங்கிற ஒரு பெரிய ஏரி அங்கே வந்துட்டு இருக்குது. அந்த ஏரி மேலே தான் ரன்வே வரப்போகுது. அப்போ அந்த ஏரி மேலே நீங்கள் ரன்வே கொண்டு வரதுக்கு ஃபீஸபிளாக இல்லையா அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் ஸ்டடிஸ் வந்து பண்ணணும். அந்த ஸ்டடிக்கான டெண்டர் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அது பெண்டிங்காக இருக்குது, அது இன்னும் முடிவடையலை. அதை பேஸ் பண்ணி ஏர்போர்ட் அத்தாரிட்டி சாயில் டெஸ்ட் பண்ணி ஐம் சாரி, நான் என்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸ் வச்சிருக்கேன். நான் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்ஸ் வச்சிருக்கேன். இந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கில் தான் நான் பேசுகிறேன். இந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கில் இருந்தால் நான் பேசுகிறேன். ஃபீஸபிலிட்டி ஸ்டடி வந்து இருப்போம், அது நான் உங்களுக்கு தர தயாராக இருக்கேன். இது எல்லாமே 2025 ஆர்டிஐயில் போட்டு நாங்கள் வாங்கினது. ஏர்போர்ட் அத்தாரிட்டி அந்த கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் கமிட்டி இருக்காங்களா, அவங்க கொடுத்தது தான். இந்த பிரின்சிபல் கிளியரன்ஸ் அண்ட் சைட் கிளியரன்ஸ் இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ரன்வேக்கான கிளியரன்ஸ் கொடுக்கப்படவில்லை. ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரன்வே கிளியர் கொடுக்கணும்னா டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி முடிக்கணும். அந்த டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி இன்னும் முடிவடையலை. அதுக்கு கால் ஃபார் பண்ணாங்க, குளோபல் டெண்டர் விட்டாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் தாண்டி ஏன் இந்த ஒரு திட்டத்தையே எதிர்க்கிறீங்க? இதான் இப்போ அடுத்தது கேட்குறேன். இப்போ வந்து என்னென்னா, இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ் இல்லைங்களா? நீங்கள் நான் சொல்கிறது வேணாம், இல்லை அவர் சொல்கிறது வேணாம், நம்ம நடுநிலையாக நடந்துக்குவோம். சட்டம் என்ன சொல்லுதுப்பா, ஒரு திட்டத்தை நீ நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காங்க, ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ் வச்சுருக்காங்க. அந்த சயின்டிஃபிக் ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்க, நீ வந்துட்டு டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி பண்ணணும். அந்த ஸ்டடியில் இங்கே கட்டலாம்னு வரலாம், கட்டாமல் போடணும்னு வரலாம், 2 வரலாம் இல்லையா? ஏன்னா அது டெக்னிக்கல் பாடி, எக்ஸ்பர்ட் பாடிஸ். அவங்க என்ன சொல்லாங்க, இந்த இடம் உண்மையிலே வந்துட்டு பாசிபிளான இடம் தான், இங்கே செய்யலாம்னு சொல்லலாம், இல்லை செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். அந்த உத்தரவு இன்னும் வரல. அதுக்கடுத்து என்னோட இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அதுவுமே சயின்டிஃபிக் ஸ்டடி. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மூலமாக வாட்டர் பாடியை நீங்கள் வந்து மாற்றி அமைக்க போகிறீங்க. இதன் காரணமாக என்ன ஆகும், ஃப்ளட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ஆகும், உயிரினங்களுக்கு என்ன ஆகும், அங்கே பகுதி மக்களுக்கு என்ன ஆகும் என்பதற்கான அறிவியல் ரீதியான ஆய்வு வேணும். அந்த ஆய்வும் பண்ணல. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இது எதுவுமே பண்ணலை, இந்த ஆய்வுகள் அடிப்படையில் பண்ணல. அப்போது இந்த ஆய்வுகள் எதுவுமே இல்லாமல் போது, அப்போ இந்த திட்டத்தை வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்வதற்கும் எதிர்ப்பதற்குமான எல்லா தார்மீகமான அடிப்படையில் உருவாக்கு. கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை இனிஷியலாக இருக்கும் போது வந்து பார்த்தா இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. ரைட்டுங்களா? கன்க்ளூடிங்காக எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னு சொல்வதற்கான எந்த விதமான ஆதாரம் தற்போது இல்லை. அதுமில்ல ஏர்போர்ட் சொல்லல. ஒரு டாக்குமெண்ட் காட்டு. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் இந்த விஷயத்தை நீண்ட காலமாக ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிற தங்கம் தென்னரசு இஸ் அசர்டிவ்லி சேயிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட தொடர்பு கொண்டு பேசி அவர்களுடைய பூர்வாங்க ஒப்புதலோட தான் இது நடந்தது. அதுக்கு நான் அவர் சொன்னது இங்க இருக்கு, அவர் ஃப்ளோர்ல பேசின விஷயம் இருக்கு. ஒரு வார்த்தை கூட ஏர்போர்ட் அத்தாரிட்டி கிளியரன்ஸ் கொடுத்தா சொல்லல. இன்னும் நான் கொடுக்குறேன், பாஸ் சொல்லட்டும். அவர் கொடுத்த என்டையர் ஸ்பீச் இது இருக்கு. 2022 அக்டோபர் மாசம் அவர் வந்து பேசுறாரு. அந்த என்டையர் ஸ்பீச் நான் பிரிண்ட் அவுட் வச்சிருக்கேன். இதுல ஒரு வரி கூட ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நாள்ல கிடையாது. அப்போ என்னன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி பொறுத்த வரைக்கும் இதுக்கு கிளியரன்ஸ் கொடுத்தா, அவர் கொடுத்த பேட்டியிலுமே அதை சொல்லலை. அவர் சொல்லலை. என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துக்கிறதாக வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் தவறான தகவல் கொடுத்திருக்காரு. அதுவுமே என்னன்னா, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னன்னா, இந்த ஆய்வை நீங்கள் எப்படி மேற்கொள்ளணும் என்பதற்கான பிரிமினரி இருக்கக்கூடிய. ஆக ஒன்றிய அரசாங்கம் இதற்கு இதுவரைக்கும் டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய எந்த விதமான அனுமதியும் கொடுக்கல. இது ரொம்ப பிரிமினரி ஸ்டேட்டஸ் தான் இருக்கு. எனவே இது நிறுத்தி வைப்பதற்கான எல்லா விதமான தார்மீகமான உரிமையும் தமிழக அரசாங்கத்துக்கு இருக்கு. இல்ல பாதி நிலையில எதற்காக நிறுத்தணும் நான் கேட்கிறேன். எதற்காக நிறுத்தணும் நான் கேட்கிறது, எங்க கொண்டு போய் உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட்னா கொண்டு வரணும். இல்ல வறண்ட பூமியில பண்ணுவீங்களா? இல்ல எங்க வறண்ட பூமி சார், அது தேவை. 200 கிலோமீட்டர் தள்ளியா சார்? அதாவது சார், இந்த நாட்டை நீங்க மட்டும் தான் முடிவு பண்ணலாம் சார். ஒரு நாட்டை இந்த நாட்டை நீங்க மட்டும் தான் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சார். நாட்டுல நீங்க மட்டும் தான் முடிவு பண்ணலாம், நீங்க மட்டும் தான் சொல்லலாம் அப்படின்னு கிடையாது. எங்களுக்கு உரிமை இருக்கு சார். இது டெமோக்ரசி சார். இது எங்களுக்கு தான் சார் நாடு. நாங்க சொல்றீங்க, அதான் மீன் பண்றீங்க நீங்க. கான்ஸ்டிடியூஷனல் ரைட் சார். எனக்கு ஆர்டிகல் 32 எனக்கு இருக்கு சார், 22 எனக்கு இருக்கு சார், 21 இருக்கு. எனக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரைட் இருக்கு, எனக்கு ஈக்குவாலிட்டி ரைட் இருக்குது. நான் கேட்பேன், எனக்கு எதிர்ப்பதற்கான எனக்கு உரிமை இருக்குது. இது எதிர்க்கான நீங்க யார் சார் முடிவு பண்றது? எப்படி முடிவு பண்றீங்க? அஸ் எ ஜர்னலிஸ்டா நீங்க இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் சார். வந்துட்டு நீங்க எப்படி ஒரு சைடு சொல்ல முடியும்? அதாவது துக்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டது திமுக எதிரானது. ஆனா எனக்கு திமுக நிலைப்பாடு இருக்கணும். கொஞ்சம் திமுக நிலைப்பாடு எடுக்கல வந்திருக்கீங்க சார். இது என்ன சார் இந்த மாதிரி திட்டங்களுக்கு நிலங்களையே கையகப்படுத்த கூடாதுன்னா எங்க போய் கையகப்படுத்துவீங்க? எங்க திட்டங்களை கொண்டு வருவீங்க? இது எங்களுடைய கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட்.
இப்ப இந்த கவர்மெண்ட்டுக்காக அதான் சார் நிலத்தை கையப்படுத்தி நாங்கள் வந்து 8 வழிச்சாலைக்கு இதேதான் சொன்னோம். நிலத்தை கையப்படுத்தி 8 வழிச்சாலைக்கு இதேதான் சொன்னோம். சார், நீங்க சொல்ல 8 வழிச்சாலை திட்டத்தை சார், நீங்க சொல்ல திமுக எதிர்த்த கருத்து போது கேட்டதுக்கு பிறகு உங்களுடைய சென்னை கருத்து சேலம் மேற்கொள்ள 8 வழிச்சாலை ஒரு நிமிடம், திட்டத்தை ஒரு நிமிஷம், ஒரு திமுக நிமிஷம். எதிர்த்த இல்ல, போது ஒரு நிமிஷம். நாங்கள் அதை ஆதரித்தோம். சார் ரைட் சார், ஆனா என்ன சார், பிரச்சனை- சார், இல்ல, பேசட்டும். சரி சார், ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும். அதாவது என்னன்னா, அவர் என்ன நிலத்தை எங்க கையப்படுத்துன்னு சொல்றாங்க. நிலத்தை கையப்படுத்துறது பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ரைட்டுங்களா? நமக்கு இங்க லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்துச்சு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அரசு நினைச்சா எந்த நேரத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னு நிலைமை இருந்துச்சு. சுதந்திர இந்தியாவில் அதான் பின்பற்றப்பட்டுருச்சு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஏழை மக்களுக்கு சுதந்திர இந்தியாவில் நிலைமை இல்லாம இருக்கு, நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள், அவருக்கு லேண்ட் சீலிங் ஆக்ட் கொண்டு வந்தா கொஞ்சம் நிலம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நிலத்தையும் வளர்ச்சி திட்டங்கிற பேர்ல நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க, நாங்க மட்டும் தான் தியாகம் செய்யணும், வருஷம் ஃபுல்லா வந்து இங்க ஒடுக்கப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும் தான் நிலத்தை தியாகம் செய்யணுமா சொன்னதுக்கு அப்புறம் தான் 2013 ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த இதில் என்ன சொன்னாங்கன்னா, சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யணும், மக்களுக்கு என்ன பாதிப்பு உண்டாகுது என்பதற்கான கருத்து கேட்பு நடத்தணும், அதுக்கப்புறம் தான் நிலத்தை கையகப்படுத்தணும், விவசாய நிலங்களை கையகப்படுத்த செக்ஷன் 10 சொல்லுது. ஆனா இந்த திட்டம் என்பது அந்த 2013 திட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது அல்ல. இது 97 தமிழ்நாடுக்கான லேண்ட் அக்விசிஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆக்ட் இருக்கு, அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட கையகப்படுத்தல் நிலம். அதுல சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவையில்ல, பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பாதிக்கப்படுற மக்களுடைய குரலுக்கு வாய்ஸ்க்கு வந்து ஸ்பேஸ் கொடுங்க, அது கேளுங்க, அதை ஏன் உரிமை எடுத்துக்க மாட்டீங்க? நீங்க வந்து முத்தர குத்து தள்ளுறது இருக்கு இல்லையா? பேசலாம். ஓகே, திமுகவிலிருந்து சைதை ஷாதிக் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை வந்து கைவிடுறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை படுகுழியில் தள்ளுவதற்கு சமம் அப்படின்னு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல தான் மையமாவே ஒரு கேள்வி ஒன்று எழுது, விவசாயிகளுடைய நலனை தாண்டிலும் வளர்ச்சி அவ்வளவு முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில வந்து நிற்குது. உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? அண்ணன் பேசிட்டாரான்னு தெரியல. பேசிட்டாரா? இவங்க 2 பேர் பேசுனதை கேட்டேன், தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னாங்க, நான் குறுக்கிடவே இல்லை. அதிகபட்சமாக ஒரு 7 நிமிஷத்தில் நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதாவது குறுக்கு இருந்தால் குறித்து கேட்டுக்கலாம். இவர் சொன்ன அறிவியல் பூர்வமான அடுக்கடுக்கான கேள்விகளை இந்த திட்டத்தை ரத்து செய்வதாக முதலமைச்சர் அறிவித்த போது ஏதாவது ஒன்றை முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறாரா? பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்று கடந்த கால அரசு அறிவித்த பொழுது, குறிப்பாக பரந்தூர் கிராம மக்கள் மட்டும் உண்ணாவிரதம் இருந்த பொழுது, இன்று இந்த திட்டத்தை ரத்து செய்த முதலமைச்சர் பரந்தூர் சென்ற பொழுது அவர் பேசிய வார்த்தை என்ன? இன்னைக்கு உங்க ஆட்சி வந்தது, பேசியவருடைய ஆட்சி வந்தது, திட்டத்தை ரத்து பண்ணி அவர் அங்க என்ன பேசினாரா, விவசாய பூமியை அழிக்க விட மாட்டோம், விவசாயத்தை அழித்து விமான நிலையம் அமைக்க விட மாட்டோம். இன்று திருவாய் மலர்ந்திருக்கிறார் ஆதவ அர்ஜுனா, விவசாயியின் கண்ணீரை துடைத்த முதலமைச்சர். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி லைவ் பார்த்துட்டு சொல்றேன், துடைத்த முதலமைச்சர் விஜய் அப்படின்னு. இது ஒரு விவசாய லேண்டாக இருந்தது. இங்கே அண்ணன் பேசினப்போ அறிவியல் பூர்வமாக சொல்லிட்டு 2013 ஒரு சட்டம் வந்திருக்கிறது, அந்த சட்டத்தை பின்பற்றவில்லை, அந்த சட்டம் ஏழை எளிய விவசாயிகள் பூர்வகுடி மக்களுக்கு ஆதரவாக இருக்கிற சட்டம்னு சொன்னார். அந்த சட்டத்தை கலைஞரும் சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கும் கொண்டு வந்தது, அது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இவர்களுக்கு எந்த பாயிண்ட்லையாவது ரத்து செய்த முதலமைச்சர் சொன்னாரானா சொல்லலை. சரி, திட்டத்தை ரத்து பண்ணிட்டீங்க, இப்போ என்ன கொடுமைன்னா, பரந்தூரை சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் அரசாங்கத்தில் நிலத்தை சரண்டர் செய்து ஏக்கருக்கு 35 லட்சம் ரூபாய் முதல் 2.5 கோடி ரூபாய் வரை இழப்பை பெற்றுவிட்டார்கள். பெறாத ஒரே கிராமம் யாரை நம்பி என்று சொன்னால், விஜய் பேச்சை நம்பி, இன்றைய முதலமைச்சர் பேச்சை நம்பி, அந்த ஒரு கிராமத்தில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள், சிலரும் கொடுத்துட்டாங்க, பெரும்பான்மை மக்கள் இடத்தை கொடுக்கல. 35 லட்சம் ரூபாய் ஏக்கருக்கும், ஏக்கருக்கு 2.5 கோடி ரூபாய் அரசு இழப்பீடு கொடுத்து இடத்தை எடுத்து விட்டது. பரந்தூர் கிராமம் மட்டும் எடுக்கல. ஐயா, நீங்க இவ்வளவு அறிவியல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விமான நிலையத்தை ரத்து பண்ணாரான்னா எனக்கு தெரியல. அவர் ரத்து பண்ண அறிவிப்புலாம் இல்லை. ஆனா இப்ப ரத்து பண்ணிட்டீங்களே, அந்த நிலங்கள் விவசாயிகளுக்கு திருப்பி தரப்படும் என்று எங்காவது ஒரு இடத்தில் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரா? மீண்டும் பயிர் வைக்கப்படும், மீண்டும் இந்த நீர் ஆதாரங்கள் பெருக்கப்படும், இவர் சொன்ன விலங்குகள் பாதிக்கப்படும், உயிரினங்கள் பாதிக்கப்படும், அது பாதிக்கப்படாது எங்கன்னா குறிப்பிட்டிருக்கிறாரா? விவசாயிகள் இடத்துல வாங்கிய நிலத்தை திருப்பி தருவோம் சொல்லி இருக்கிறாரா? திருப்பி தந்தால் அந்த இழப்பீடு பணத்தை மீண்டும் வாங்க முடியுமா? அது நடைமுறைக்கு சாத்தியமா? ஆக முற்றிலும் கோணல் என்ற மாதிரி ஒரு ஈகோ விஷயத்தில், முழுக்க ஈகோ விஷயத்தில் பூ உலக நண்பர்கள் ஒரு ஏதோ குற்றச்சாட்டு சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டை முதலமைச்சர் உற்று நோக்கி உற்று கவனித்து அதனால் இந்த திட்டத்தை ரத்து பண்ணாரன்னா இதுல இருக்கிற எந்த பாயிண்ட் முதலமைச்சர் தெரியாது.
அவர் அந்த பரந்தூருக்கு போற வரைக்கும். இப்ப போனீங்க, ரத்து பண்ணிட்டீங்க, இந்த இடத்தை என்ன பண்ண போனீங்க நேற்று கேட்டதுக்கு இன்றைக்கு தொழில்துறை அமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறார், அந்த விவசாய நிலத்தில் புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம். இப்ப பூலக நண்பர்கள் சொல்லணும், அப்படி புதிய தொழிற்சாலை வந்தா இயற்கை வராதா, இயற்கைக்கு சீற்றம் வராதா, இயற்கைக்கு அழிவு வராதா, அந்த நீங்க சொன்ன ஜீவராசிக்கு விலங்குகளுக்கு பாதிப்பு வராதா, அப்போ உங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கிடைச்சிருமா, அப்போ உங்களுக்கு விவசாயிகளை பாதிப்பு வராதானா? இது முடிந்து போன கதை. அரசு கைங்கப்படுத்திடுச்சு. அண்ணன் சொல்றாரு, இவ்வளவு நீங்க எப்படி பேசலாம், எங்களுக்கு உரிமை இல்லையான்ட்டு. இன்னைக்கு சென்னை மாநகர மக்களுக்கு மிகப்பெரிய குடிநீர் ஆதாரமாக இருப்பது சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம். அண்ணனுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் கட்டுகிற பொழுது எத்தனை மரங்கள், எத்தனை விவசாய நிலங்கள், எத்தனை கிராமங்கள் அன்று வாங்கப்பட்டது. அன்றைக்கு உங்களை போல சில எதிர்த்திருந்தால் இன்னைக்கு சென்னைக்கு குடிநீருக்கு என்ன செய்திருப்பீர்கள்? இதே மேட்டூர் அணையில இன்றைக்கும் எப்பொழுதெல்லாம் மேட்டூர் காஞ்சி போதோ அப்பெல்லாம் மேட்டூர் அணை வறண்டு போகிற பொழுது உள்ள இருக்கிற சிவன் கோயிலும் நந்தியும் சர்ச்சும் கிராமங்களும் இன்றும் வெளியே தெரிகிறது. அந்த சர்ச்சையும் நந்தி கோயிலையும் சிவன் கோயிலையும் சில கிராமத்தையும் தியாகம் செய்த காரணத்தினால்தான் 110 அடி தண்ணீர் தேக்கி வைக்கப்படுகிறது. அன்றைக்கு கிராமத்தை பத்தி பேசியிருந்தா, அன்னைக்கு சர்ச்சை பத்தி பேசியிருந்தா, அன்னைக்கு கோயிலை பத்தி பேசியிருந்தா, நந்தியை பத்தி அன்னைக்கு பேசியிருந்தா மேட்டூர் அணையை கட்டப்பட்டு இருக்காது. புதிய வீராணம் திட்டத்திற்கு குழாய்கள் அமைப்பதற்கும் பல இடங்களில் இழப்பே இல்லைன்னு சொல்லல. கடந்த காலத்தில் சொற்ப மதிப்பில் இழப்பீடு வழங்கப்பட்டது. ஆனால் இந்த விமான நிலையத்தை இடம் எடுக்கிற பொழுது கைட்லைன் வேல்யூவை விட 10% கூட்டி இழப்பீடு வழங்கப்பட்டது. யார் கையோ வலித்து கொண்டு போயோ அல்லது துப்பாக்கி முனையிலோ கொண்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து வாங்கல. மனம் விவசாயிகள் கூடுதலாக 10% கிடைத்த போதுதான் அந்த இடத்தை கொடுத்தார்கள். அண்ணன் சொன்னார், வேற எங்கேயுமே விமான நிலையம் அங்கதான் அமைக்கணுமா அப்படின்ட்டு. நீங்க ஒரு இடம் சொல்லுங்களேன், எந்த இடத்தில் மரங்களே இல்லை, எந்த இடத்துல விவசாயம் சென்னையை விட்டு இப்ப தேவை சென்னைக்கு அருகாமையில் ஒரு விமான நிலையம் வேணும். சென்னைக்கு விட்டு வெளியே போனா ராமநாதபுரம் நிறைய வறண்ட பூமி இருக்கு, அங்க ஏர்போர்ட் வைக்க முடியுமா? விழுப்புரத்தில் இருக்கு, கள்ளக்குறிச்சியில் இருக்கு, அங்க ஏர்போர்ட் வைக்க முடியுமா? பெங்களூர்ல இருந்து ஏர்போர்ட் போறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். போனவங்களுக்கு தெரியும், பெங்களூர்ல இருந்து பெங்களூர் ஏர்போர்ட் போறதுக்கு 2 மணி நேரம். ஆனா சென்னைக்குள்ளேயே ஒரு ஏர்போர்ட் இருக்குன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட் தான். இன்னைக்கு அதிக மக்கள் தொகை, தொழில் வளம் பெருகி போயிருக்குது, கையாள முடியல, கூடுதலா கேட்கிறாங்க, பக்கத்துல கேட்கிறாங்க. இந்த விஷயம் கடந்த திமுக ஆட்சியில் பல முறை சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்டு எதிர்க்கட்சிகளால் கம்யூனிஸ்ட் பேசும்பொழுது இதுல நிறைய ப்ராசஸ் பைபாஸ் பண்ணப்பட்டதாகவும் சொல்லியிருந்தாரு இல்லையா? அது குறித்து புரியலங்க. விமான நிலையத்தை திமுக சொந்த நிதியில கட்டல. திமுக ஒரு பிளைட் மட்டும் நிக்க போறது இல்ல. மத்திய அரசுக்கு நாம் நிலங்கத்தை கையகப்படுத்தி தர வேண்டியதான் ஒரு மாநில அரசுடைய பணி. பெரும்பான்மை பணி மத்திய அரசை சார்ந்தது. இவர் சொன்ன எதுவாவது ஒன்று சட்ட நடைமுறை பின்பற்றாமல் போயிருந்தால் அது நீதிமன்றத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு, ஸ்டே வாங்க வாய்ப்பு இருக்கு, சுற்றுச்சூழல் மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, விமான ஆணையம் அனுமதி தராம வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தொழில் முதலீட்டாளர் மாநாடு இதே முதலமைச்சர் விஜய் கூட்டினாரு. 1 லட்சம் கோடி முதலீட்டா கூட்டுறதா சொல்லிட்டு 64,000 கோடி வந்ததா செய்தியாளர் சந்திப்புல சொன்னாங்க. எந்த நம்பிக்கையில் அந்த தொழில் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்தது? ராமநாதபுரத்தில் ஏர்போர்ட் இருக்கு, அந்த நம்பிக்கை இல்லையா? இல்ல இந்த ஏர்போர்ட் நம்பிக்கையா? இல்லை. பெருகிற நகரம், வளர்ச்சி அடைகிற நகரம், ஒரு விரைவில் ஒரு ஏர்போர்ட் வர இருக்கிறது, பக்கத்துல துறைமுகம் இருக்கிறது, இதெல்லாம் கணக்கை கொண்டுதான் வெளிநாட்டு தொழில் நாம் ஈட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போது இருக்கிற அரசாங்கம், ஐயா நீங்க சொன்னது சிம்பிள் கேள்விங்க, விவசாயத்தை ஒட்டுமொத்த வளர்ச்சியும் ஏன் சென்னையே மையப்படுத்தி வரணும்? இது சென்னை மையப்படுத்தி இல்லைங்க, ஏர்போர்ட். சென்னையில இறங்குறவர் குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரத்துக்குள்ள இருந்தா தாங்க அது சென்னைக்கு ஏர்போர்ட். அது திருச்சியில விழுப்புரத்தில் வச்சு அது எப்படி சென்னை ஏர்போர்ட் ஆகிடும்? சென்னைக்கு வர்றவங்களுக்கு இப்போ தேவை சர்வதேச பன்னாட்டு முனையும் தேவை. சென்னையில் இருக்கிற காமராஜர் பன்னாட்டு முனையும் அண்ணா பன்னாட்டு முனையும் இப்போ 10ல கூடுதலாக உருவாக்குறோம்னு சொல்றாங்க. சில இழப்புகள் இருக்கும், வருத்தப்படதான் செய்யணும், சங்கடங்களை சந்தித்தான் ஆகணும். 50 வருஷம் பொறுத்து எப்படி இருக்கும் அதை யோசிக்கணும்ல. நம்ம பையன் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசல, இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஆதரவா பேசின எத்தனை பேருடைய பிள்ளைகள் அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிக்குது? எத்தனை பிள்ளைங்க விவசாயம் ஆகணும்னு ஆசைப்படுது? விவசாயிகளுக்காக நீதி கண்ணீர் வடிக்கிற யாராவது ஒருவர் அவங்க வீட்டு பிள்ளைங்களாம் இல்ல நாங்களாம் பரம்பரை விவசாயி தேவைன்னு பேசுறாங்களா? நீங்க பரந்தூரை சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் வேற பரந்தூர் விமான நிலையம் எதற்கு அங்க கட்டணுமா வேண்டாமா நாங்க ரத்து பண்ணியிருக்கோம், இது கேள்வி.
இல்லைங்க. இதுல வந்து நீங்க ஹிந்தி விவசாயம். இல்ல நீங்க ஹிந்தி வேண்டாம் விவசாயம். நீங்க ஹிந்தி வேண்டாம் நீங்க விவசாயம். உங்க ஃபேமிலில எத்தனை பேர் ஹிந்தி படிச்சிட்டு இல்ல இருக்காங்க? படிக்கல. நான் சும்மா ஹிந்தி திணிக்கவே இல்ல. சார், இந்த ஹிந்தி திசை திணிக்கவே திருப்ப- இல்ல. சார், திசை ஏன் பதறீங்க? திருப்ப வேண்டாம் ஏன் சார். பதறீங்க? நாங்க பதறல. பதறல விவசாயம் நீங்க. பண்ண முடியும். நாங்க பதறல. பரந்தூர்ல ஏன்னா விவசாயம் பண்ண முடியுமா உங்களுடைய முடியாதா? இடங்களை சார்ந்தவர்கள் விவசாயம் அங்க சார், land கேள்வி promoter நேரடியான நடந்துட்டு கேள்வி. இருக்கு. நாங்க பதறல. தைரியமா பேசுறோம். பரந்தூரில் எங்களுக்கு பயமே விவசாயம் கிடையாது. பண்ண முடியுமா முடியாதா? எது? பரந்தூரில் ஆ? விமான நிலையத்துக்காக கையங்கப்பட்ட இடத்தில் பரந்தூர்ல விவசாயம் கையங்கப்பட்ட- பண்ண முடியுமா இனிமே முடியாதா? நீ திருப்பி நாங்க பேசுறோம் சார். உங்க டைம் முடிஞ்சிச்சுன்னா நாங்க பேசுறோம். இல்ல, நாங்க பேசுறோம். நாங்க பேசுறோம். பரந்தூர்ல நாங்க ஏகனா பயன்படுத்துறது நாங்க சதவீதம். பரந்தூர்ல 45% கையங்கப்படுத்தல இல்ல சார், அந்த குட்டி பரந்தூர்ல கையங்கப்படுத்துறது வேற. சார், நான் சொல்றேன் சார், கையங்கப்படுத்தல. உங்கள் பேச்சு நம்பி நான் சொல்றேன் கையங்கப்படுத்தல. சாரி, ஒரு நிமிஷம். நான் சொல்றேன், பரந்தூரில் 90% மக்கள் கையங்க கொடுக்கல. நான் சொல்றேன் சார். சாதிக் சார், சார், நான் சொல்றேன், நான் சொல்றேன். பரந்தூர்ல சார், சார், நான் சொல்றேன். இல்ல சார். பரந்தூர்ல பரந்தூர்ல கையப்படுத்தலைங்க. கிராமத்தில் கையப்படுத்திருக்காங்க. 80% அது விவசாய பகுதியா இல்லையா? உட்கார்ந்து அது விவசாய பகுதியா இல்லையா? நான் பஸ் சொல்றேன். இருங்க. 48% பேர் கையெழுத்து போட்டவங்க விவசாயிகளா இல்லையா? கரெக்ட் கரெக்ட் நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் ஒரு பதில் சொல்லட்டும். அதாவது சொல்லுங்க என்னன்னா கிட்டத்தட்ட 5600 ஏக்கர் இதுக்கு மொத்தமாக தேவைப்படக்கூட நிலம் கிட்டத்தட்ட அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் வந்துட்டு பட்டா லேண்ட்ஸ், மீதி இருக்கக்கூடியது 1000 வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாடிஸ், அதுக்கப்புறம் விவசாய நிலங்கள். இதுதான் அதனுடைய அமைப்பு முறை. இப்போ ஏகனாபுரம் பரந்தூர் மக்கள் 1 சென்ட் கூட தரல அந்த மக்களை பொறுத்த வரைக்கும். சென்னைக்கு கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நெருங்கி இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நான் சென்னைக்கு இப்ப- நெருங்கி இல்ல, அதே ஏரியாவுல அது பரந்தூருக்கு நெருங்கி. என்ன வார்த்தை? சார், சென்னைக்கு என்ன பல வார்த்தையா? சார் கோல்கட்டலையா? 1300 ஏக்கர் அளவுக்கு அவங்க கையப்படுது. அவர்கள்லாம் விவசாயிகள் இல்லையா? கைப்படுது. விவசாயிகள் பெரும்பான்மையான விவசாயிகள் விவசாயிகள். சரி, விவசாயிகள் வச்சுக்கோங்க, அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, ரைட்டுங்களா. இப்போ அந்த கொடுத்த நிலத்தை என்ன பண்ணணுங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ இந்த ஆக்ட்ல தான் வந்து அவங்க கையப்படுத்திருக்காங்க. செக்ஷன் 4 என்ன சொல்லுதுன்னா, அரசாங்கம் நினைச்சா அந்த நிலத்தை திருப்பி கொடுக்கலாம், அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. செகண்டா இப்போ டிட்கோ தான் எனக்கு பண்ணியிருக்காங்க. டிட்கோ வந்து வேற ஆல்டர்னேட்டிவ்ஸ் நாங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு அமைச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்டர்னேட்டிவ்ஸ் பொறுத்த நாங்கள் என்ன பண்ணணுமா, அங்கே விவசாயம் சார்ந்து இருக்கனால விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் நீங்கள் கொண்டு வரலாம். உடனே தொழிற்சாலையோட ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரின்னு யோசிக்கிறாங்க. அப்படி இல்லை, எங்களுடைய கோரிக்கை பொறுத்த வரைக்கும் நிலத்தை நீங்கள் திருப்பி கொடுங்க. இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் டீடைல்ஸ், ரைட்டுங்களா? டெக்னிக்கல் டீடைல்ஸ் பொறுத்தவரை வேற இடத்துல முதலீடு பண்ணிருக்காங்க, வீடு வாங்கியிருக்காங்க. நிலத்தை வித்தவங்க வேற விஷயங்கள முதலீடு பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் கேட்டா திருப்பி கொடுக்க மாட்டாங்க பணத்தை. ஃபைன் ஃபைன். அப்ப என்ன கொடுக்க மாட்டாங்க பணத்தை. அப்ப என்னன்னா என்விரான்மென்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய திட்டங்கள் அங்க கொண்டு வரலாம். ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் கொண்டு வரலாம், இல்ல விவசாயிகள் சேமிப்பு கிடங்களை கொண்டு வரலாம். அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் அது டிட்கோ எக்ஸாம் பண்ணலாம். ரெண்டாவது ரெண்டு பேருமே தொடச்ச சாரும் சரி இவரும் சரி என்னன்னா ராமநாதபுரம் தான் கொண்டு போகணும், ராமநாதபுரம் கொண்டு வரணும். அப்ப ராமநாதபுரத்துல மக்கள் கிடையாதா? எனக்கு புரியல. அப்ப ஏர்போர்ட்டே வேணாமா? அப்ப ஏர்போர்ட்டே வேணாமா? யாரும் வர மாட்டாங்க. இல்ல இல்ல ராமநாதபுரம் ஏர்போர்ட்டே வேணாமா? எக்ஸாக்ட்லி இதான் பாயிண்ட். ஏன் ராமநாதபுரம் வர மாட்டாங்க? ஏன் ஏன்னா ராமநாதபுரக்காரங்க மனுஷன் கிடையாது, கிடையாது. அதான் உங்க அர்த்தம். மனுஷன் என்னங்க நீங்க சொல்றீங்க? அதான் நீங்க சொல்ல வரீங்க சார். முதலமைச்சர் குறிப்பிட்டாரா? அதுதான் கேள்வி. நீங்க என்ன சொன்னீங்க? முதலமைச்சர் ரத்து பண்ணதை வரவேற்கிறோம் சொன்னீங்க. நீங்க சொன்ன எந்த வார்த்தையாவது முதலமைச்சர் குறிப்பிட்டாரா? ஒரு நிமிஷம். நீங்க ரத்து பண்ணிட்டாங்க. சார் ஒரு நிமிஷம் சார். 2.5 கோடி ரூபாய் கொடுத்து லேண்ட் வாங்கினவர் அரசாங்கத்துக்கு 2.5 கோடி திருப்பி தர முடியுமா? எப்படி தருவார்? நிர்மல்குமாரிடம் பதில் என்ன சொன்னாங்க? பேரவையில கேட்ட கேள்விக்கு ஆதவர்ஜனாவிடம் நிர்மல்குமாரிடம் பதில் இல்லை. நான் இன்னைக்கு சபையில இருந்தேன். பல ஆயிரம் கோடி முதலீடு செய்பவர்கள், நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பவர்கள், அவர்கள் எந்த இடத்தை பார்த்து வரணும்னு அவங்களுக்கு சொல்லுவாங்களா? அதாவது பண்ணுவீங்களா? இங்க வந்து இத்தனை கேள்விதான் பதில். நான் யாரையுமே விமர்சிக்க திமுக தரப்புல இருந்து விதி 55 கீழ் பரந்தூர் பற்றின ஒரு சிறப்பு கவன தீர்மானத்தை கொண்டு வரணும்னு சொல்லி சபாநாயகர் கிட்ட திமுக சார்பில் தான் நான் அதான் பேச வரேன். திமுக வந்து இந்த லேண்டை எடுத்த பொழுதே ஈஸி இல்லாம லேண்டை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு
சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்து தான் லேண்ட் எடுத்தாங்க. எல்லாரும் விருப்பப்பட்டு போய் ஐயா சொன்னாரு, அவங்க கொடுக்கலையா இவங்க கொடுக்கலையான்னு. யாருமே விருப்பப்பட்டு கொடுத்திருந்தால் இவ்வளவு பெரிய போராட்டம் ஒரு 1000 நாட்கள். தவறான தகவல் இருங்க, தவறான தகவல். சிறப்பு திட்டம் நீங்க போராடுறது பரந்தூர் கிராம மக்கள் மட்டும் தான். இருங்க, நான் சொல்றேன். சிறப்பு திட்டம் போட்டு ஈஸி இல்லாம லேண்ட வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை போட்டு தான் திமுக அந்த லேண்ட் எடுத்துச்சு. இல்ல, அதுதான் சார் தகவல். அப்படி இருந்தா இவங்க அதுதான் சார் உண்மை. மாவட்ட கனிம அறக்கட்டளை சட்டத்தின்படி அங்க ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுச்சானா இல்ல. திமுக எதெல்லாம் இது பண்ணிருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி பண்டை நினைவு சின்னங்கள், தொல்பொருள் இடங்கள், இந்த இடங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய சட்டத்தை மீறி இருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லுயிர் பெருக்க சட்டம் அதை மீறி இருக்காங்க. அப்போ அரசியல் சட்டம் இருக்கக்கூடிய அனைத்து நினைவு சின்னம் இருந்துச்சு அங்க அந்த இது வந்து பண்டைய காலத்துல வந்து பெரிய ஒரு வரலாற்று சின்னம். கம்பன் கால்வாய் யாரு கட்டினது? நந்திவர்மனுடைய மகன் வந்து கம்பவர்மன் கட்டின ஒரு பெரிய அது ஆறு. அந்த இது அது எத்தனை ஒரு 75 கிராமத்தை இணைக்கக்கூடிய ஒரு களம். அதையெல்லாம் அழிச்சுக்கிட்டு நீங்க நாங்க விமான நிலையத்தை கட்ட போறோம், நாங்க விமான நிலையத்தை நாங்க கட்ட வேண்டாம் நாங்க சொல்லல. ஆனால் நீங்கள் அரசியல் சட்டத்தை ஐயா சொல்றாரு, நாங்கள் அரசியல் சட்டத்தை பேசுகிறோம். இந்த அரசியல் சட்டத்தை ஏதாவது நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? இது ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு நிரூபிக்க முடியுமா? எந்த அரசியல் சட்டத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ண இந்த விமான நிலையத்தை அங்க கிராம மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல பணக்காரர்கள் வாழ்ந்திருந்தால் அந்த இடத்தை அப்புறப்படுத்துவதற்கு திமுக வேகம் கட்டி இருக்குமா? கேட்பதற்கு ஆள் இல்லைங்கிறதுக்காக கிராமத்து மக்களை எங்கேயும் நாங்க அனுப்பி விட்டுட்டு நாங்க இதுல வளர்ச்சி பணியை செய்வாங்களா? இதெல்லாம் வசனம். இது சினிமா. என்ன திரைப்படத்தோட கடைசி காட்சி? விஜய் அவர்கள் பேசும்போதுமே விமான நிலையம் அவசியம். அவ்வளவு அக்கறை உள்ள ஒரு அரசு, அவ்வளவு அக்கறை உள்ள ஒரு அரசு, அவ்வளவு இல்ல நான் கேட்கணும், அந்த கேள்வி கேட்கணும். அவ்வளவு அக்கறை உள்ள ஒரு அரசு. ஒரு நிமிஷம் இருங்க. விஜய் அவர்கள் வந்து விமான நிலையம் அவசியம்னு சொல்லி இருந்தாரு இல்லையா? அப்போ சென்னைக்குள்ள விமான நிலையம் வேற எங்க கொண்டு வர போறீங்க? அதற்கான திட்டம் இருக்கு. அதாவது அரசுக்கு தெரியும் எந்த இடத்தில் விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாத இடத்தை நாங்க தேர்ந்தெடுப்போம். சார் தேர்ந்தெடுப்ப எப்ப உங்கள்ட்ட சொல்லிட்டா நாங்க சபையில கேட்டாங்க சார். பதில் இல்ல, உங்களுடைய பதில் இல்ல சொல்லிட்டு தேர்ந்தெடுப்பு பதில் இல்ல. சும்மா இருங்க சார். பத்திரிகையாளர் பேசுறோம். சும்மா பேசுறீங்க. பதில் இல்லை. என்ன அரசு என்ன பதில் இல்ல? உங்களுக்கு என்ன பதில் தரல? நீங்க இன்னும் என்ன பதில் உங்களுக்கு தரல? உங்களுடைய 5 ஆண்டு காலமா பேச தெரிந்து பேசக்கூடாது. இல்ல, நிர்மல்குமார் அவர்களுமே வந்து அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லி இருந்தாரு, பரந்தூருக்கு மாற்றாக ஒரு இடம் வந்து நாங்க கேட்டிருக்கோம் ஒன்றிய அரசோட அப்படின்னு சொல்லி. ஆனா ஒன்றிய அரசு தரப்புல இருந்து அப்படிப்பட்ட எந்த ஒரு கோரிக்கையுமே என்கிட்ட வைக்கலன்னு சொல்லியிருக்காங்களே. இப்பதானே நாங்க பரந்தூர் ரத்து பண்ணிருக்கோம். கண்டிப்பாக அதற்கான நகர்வுகள் எடுக்கப்படும். கேட்டதாதானே நிர்மல்குமார் அவர்கள் சொல்லி கேட்டிருப்பாங்க. நமக்கு தெரியாது இல்ல, அரசு ரீதியாக ஒன்றிய அரசே சொல்லிருக்காங்களா? ஒன்றிய அரசுல யார் சொன்னா? உங்கள்ட்ட கேட்கலன்னு ஒன்றிய அரசு வந்து யார் சொன்னா? நயினார் நாகேந்திரன் சொன்னாரா? விமான போக்குவரத்து அமைச்சர் பார்லிமெண்ட்ல மறுத்திருக்கார். எப்போ? கடந்த கூட்டத்தொடர்ல. அப்படி பரந்தூர் ரத்து நேத்து இல்லைங்க, வேற இடம் அனுமதி கேட்டு எங்ககிட்ட எந்த கடிதமும் தமிழ்நாடு அரசு எழுதவில்லை, வரவில்லை சொல்லுவாங்க. நான் கேட்கிற சிம்பிள் கேள்வி மேடம், சிம்பிளான கேள்வி. அந்த இடம் ரத்து, பரந்தூர் ஓகே. 5000 ஏக்கர் சென்னையை சுத்தி விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல், உயிரினங்களுக்கு பாதிப்பு இல்லாமல், ஏரி குளங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வேறு எங்க 5000 ஏக்கர் இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது வந்து இவங்க சொன்னாங்க, நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு இப்போ ஒரு ஆளு பாரிஸ்ல இருந்து வரணும்னா எவ்வளவு அவர் ஆகும்? ஒரு வளர்ச்சி சொல்றேன். பாரிஸ்ல இருந்து வரணும் ஒரு இருங்க தோழர் 1.5 அவர். இந்த டிராபிக்ல 1.5 அவர். இது இங்க இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி நீங்க கொண்டு போய் வைக்கிறீங்க. அப்போ ஒரு அங்க இருக்கக்கூடியவன் இங்க வரணும். சென்னைக்குள்ள எங்க இருக்கு? சென்னைக்குள்ள இடம் தேடும். எவ்வளவு இடங்கள் இருக்கு ஏங்க? இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு பின்னால் உள்ள பகுதியில கிட்டத்தட்ட 5800 ஏக்கர் தேவை. மீனம்பாக்கம் பின்னாடி ஏர்போர்ட் கேட்டிருக்கீங்க. 5000 ஏக்கர் எங்க இருக்காங்க? ஆரம்ப நிலையிலே எதிர்ப்பு வந்தது. அடிபட்டதுமா கடுமையான எதிர்ப்பு. பரிசீலிப்பா, நீங்க வெயிட் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் நீங்க உடனே 5000 ஏக்கர் இருக்காரல வெயிட் பண்ணுங்க. இல்ல அவங்க பாக்கம்
கரணைன்னு வர்றது எல்லாமே நீர்நிலைகள் சார்ந்த ஒரு ஆமா இடம். எல்லாமே நீர்நிலை தானே. யாரு மூடனா? திமுக தானே. அப்ப துக்ளக் ரமேஷ் எங்க போனாரு? அவங்க இதுல என்ன பண்ணாங்க? தூர் வாருங்களேன். யாரு? நாங்க மூட்டை நீங்க சார், தூர் வாருங்களேன். அதாவது 1000 ஏரிகளை நீங்கள் தூர் வாங்கி இருந்தால் 100 டிஎம்சி தண்ணீர் சேகரிக்கப்படும். வாருங்களேன். நாங்க பண்ணுவோம் சார். எப்ப பார்க்கலாம்? நாங்க பண்ணுவோம் இந்த சார். பட்ஜெட்ல அறிவிக்கல. கண்டிப்பா பண்ணுவோம். இந்த பட்ஜெட்ல அறிவிக்கலாம். பண்ணுவோம். மேடம், நான் அப்பயே குறுக்கிட விரும்புகிறேன். சொல்லுங்க. ஏழைகள் நலனில் பெரிய அக்கறை உள்ள நம்முடைய நண்பர், அந்த குறிப்பாக அந்த விமான நிலையம், இந்த ஏழைகள் அந்த மக்கள் தான் முக்கியம். அவர் அமைச்சர் சொல்கிற மாதிரியே இவர் இங்கே வந்து சொல்கிறார், அதே கருத்து சொல்கிறார். அவ்வளவு அக்கறை உள்ள அரசாங்கம் இந்த பரந்தூர் விமான நிலைய சப்ஜெக்ட் இல்லை. அவ்வளோ ஏழைகள் மேலே கருணை பொங்குகிற அரசு, பரம ஏழைகளாக இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு காரு. ஆனால் தூய்மை பணியாளர்களை இன்று வரை அவர்களுடைய கோரிக்கை இந்த அரசு கவனிக்கலை. வீட்டுக்கு கூப்பிட்டு சந்திச்சார் முதலமைச்சர், அந்த களத்துக்கு போகாம வீட்டுக்கு கூப்பிட்டு சந்திச்ச முதலமைச்சர் இன்று வரை அவர்கள் கோரிக்கை ஏற்கப்படலை. அரசாங்கத்தினுடைய பல்வேறு துறைகளில் தற்காலிக பணியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய ஊதிய பிரச்சனை இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. ஆட்சிக்கு வந்து 120 நாள் ஆகுது. உங்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு கார் கேட்குதா? 3 கார் 4 கார் வச்சிருக்கிறவனுக்கு அதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய பிரையாரிட்டி என்று காட்டியவர் இந்த முதலமைச்சர். அது தவிர இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். அந்த சப்ஜெக்ட் நான் இன்னைக்கு பேசணும்னு கேட்டிருந்தா உண்டுன்னு சொன்னாங்க. என்னன்னா, பெண்களுக்கு மகளிர் பயணம், அந்த பயணத்தில் ஏற்கனவே நான் தொடர்ந்து விமர்சித்து வருகிறேன் திராவிட முன்னேற்ற கழக அரசையே. இன்றைக்கு முதலமைச்சர் சொல்கிறாரு, எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் போகலாம், அதில் போகலாம், இதில் போகலாம், டீலக்ஸ்னு போட்டிருக்கிற பஸ்ஸில் போகலாம், அதில் வருமான வரம்பு கிடையாது. கேஸுக்கு வருமான வரம்பு உண்டு, 2.5 லட்சம் 3 ஃப்ரீ கேஸுக்கு வருமான வரம்பு கிடையாது என்று சொன்ன அறிவிப்பு பொறுப்பற்ற தனத்தின் உச்சம் என்று நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாரிஸில் போய் இறங்குறாங்க. எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 80,000 ரூபாய் அந்த வங்கி பணியாற்றுகிறவர்களுக்கு. தலைமைச் செயலகத்தில் நாள்தோறும் 100கணக்கான பெண்கள் வந்து இறங்குகிறார்கள். அவர்களுக்கு எதற்கு இலவச பஸ்? நான் கேட்கிறேன், எதற்கு சார் இலவச பஸ்? அன்றாடம் காய்கறி விற்கிறவர்கள், அன்றாடம் மீன் விற்கிற பெண்கள் சாந்தவங்கள அவர்களுக்கு கொடுத்துருக்கணும். எந்த விதமான சிந்தனையும் இல்லாம திமுக செஞ்சதே நீங்க திரும்பி செய்றீங்க. எப்படி அதெல்லாம் செய்வீங்க? வாரி விடுவீங்க, டேக்ஸ் பேயர்ஸ் மணியை எடுத்து. இதில் தான் வந்துருச்சா உங்களுக்கு? ஆகவே இதற்கு பதில் சொல்லுங்க. இப்போ நீங்க கேட்டீங்கல்ல சார், அவ்வளோ இது ஏன் செஞ்சீங்க? 50 வருடங்களாக திராவிட கட்சிகள் இதே இலவசங்களை, என் பெருந்தலைவர் காமராஜ் காலத்திலிருந்தே இதே இலவசங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் இந்தந்த இலவசங்கள் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்ததை நாங்கள் அரசு ஆட்சிக்கு வந்தோன்னா அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கோம். நாங்கள் வரிப்பணத்தை எடுத்து தான் கொடுக்கிறோம். அந்த வரிப்பணத்தை எப்படி ஈட்டணும்னு ஒரு களம் இல்லாமல் எம்எல்ஏக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களா? எம்எல்ஏக்களுக்கு ஓசி கார் தரேன் வாக்குறுதி கொடுத்தீங்களா? சார், எம்எல்ஏக்களுக்கு ஓசி கார் எதுக்கு சார் எம்எல்ஏக்களுக்கு? இல்ல, ஓசிங்கிற வார்த்தை நீங்க உபயோகப்படுத்தக்கூடாது சார். ஆமா, இலவசம் முன்னாடி சொன்னாங்களே, விலையில்லா கார் எதுக்கு? அது நீங்க பேசக்கூடாது சார். நான் வாக்களிக்கிறேன் சார். நீங்க நியாயத்தை பேசுங்க. என்ன நியாயம்? என்ன ஓசி நீங்க அரசாங்க வரிப்பணம். ஆமா, வரிப்பணத்தான எங்களுடைய வரி. ஒரு எம்எல்ஏ போய் நீங்க கேள்வி கேட்கறீங்கல்ல, என்னங்க நியாயமா சார்? நீங்க சொல்லுங்க. நியாயம் இல்லாம அதாவது என்ன வெல்ஃபேர் ஸ்டேட்னு நம்ம ஸ்டேட் சொல்கிறோம். நம்ம வெல்ஃபேர் ஸ்டேட்னுடைய மீனிங் என்ன அப்படின்னா, அரசு வந்து மக்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு செய்து கொடுக்க வேண்டும். அப்போ போக்குவரத்து, பொது போக்குவரத்துங்கிறது அரசு உறுதிப்படுத்தும். இன்றைக்கி டிராஃபிக் பயங்கரமாக அதிகரிச்சிருக்க ஒரு காலகட்டத்தில் நமக்கு பொது போக்குவரத்து அதிகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நம்மளோட சாலைகளில் 95% வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் தான் ஆக்குபை பண்ணுது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா 85% மக்கள் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதை மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இவ்வளோ விமான நிலையத்துக்கு நான் பேசக்கூடிய நாம் வந்துட்டு இன்றைக்கி ஃபுட்போர்ட்லையும் வந்துட்டு ட்ரெயினில் தொங்கிட்டு போகிற மக்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் இருக்குல்ல, அடிப்படையான அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் அதை நம்ம மேம்படுத்தாமல் இருக்கோம். அப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் மேம்படுத்தணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எப்படி மேம்படுத்த முடியும்? இன்றைக்கி பொது வாகனம் எப்படி குறைக்கும்? இன்றைக்கி வந்துட்டு CO2 எமிஷன் அதிகமாக இருக்குது, குளோபல் வார்மிங் அதிகமாக இருக்குது, பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. டெல்லியில் வந்துட்டு காற்று மூச்சு விட முடியாத அளவுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்
சம்பளம் வாங்குறவங்களுக்கு தேவையா? ஒரு நிமிஷம் அதுதான் சார். நான் கேட்கிறேன். தேவை. 1 லாக் சம்பளம் வாங்குறவங்களுக்கு எல்லா பஸ்ஸுக்கும் இலவசம் கொடுக்கணும். எல்லா பஸ்ஸுக்கும் இலவசம். சரி, எல்லாரும் கொடுக்கணும். எல்லாரும் கொடுக்கணும். அது சொல்லுங்க. எல்லாரும் எல்லாரும் என்னுடைய கேள்வி, கொடுக்கணும். அனைத்து பேருந்துகளுமே வந்து ஏசி பஸ்ஸா மாற்றப்படும் சொன்னார். அப்ப பேருந்துகள் இதுல ஒரு முரண்படுது இல்லையா அவங்களுடைய கருத்துக்கள்? என்ன முரண்படுதுங்க? இல்ல சார், முதல்ல வந்து என்னன்னா விஜய் அவர்களுடைய ஆட்சியில் என்ன சொன்னாங்கன்னா எல்லா பேருந்துகளிலுமே இலவச பயணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏசி பேருந்துகள்ல கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆட்சி அமைத்த பிறகு எல்லா பேருந்துகளும் ஏசி பேருந்துகளாக மாற்றப்படும்னு சொன்னாங்க. இப்போ இதுவே முரண்படுது இல்லையா? இல்ல, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி. ஆட்சி அமைஞ்சு எத்தனை மாசம் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு? 100 நாட்கள் தானே இருக்கு. இப்பதான் முதல் சட்டசபை அந்த கூட்டங்கள் முடிஞ்சு களம் இல்ல வருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இப்பதான் 100 நாள் முடிச்சிருக்கோம். நாங்க அது 100 நாளுக்குள்ளே நாங்க சொன்ன நிறைய நிறைவேற்றிட்டு வரோம். கொஞ்சம் கொஞ்சமா தான் வருவோம். நீங்க உடனே அப்ப எதை சொன்னாரா இப்ப இதை சொன்னாரா அந்த கேள்வி இல்ல. நீங்க மேடமுடைய கேள்வியை உள்வாங்கவே இல்ல, புரிஞ்சுக்கவே இல்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லா பஸ்ஸும் இல்ல, பேருந்துகள் இலவசம்னு சொல்லிட்டீங்க, ஏசி பேருந்துக்கு செல்லாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா சென்னையில 6 மாசத்துல எல்லா பஸ்ஸும் ஏசியா மாத்த போறோம்னு சொல்றீங்க. அப்ப யாரும் ஃப்ரீயா போக முடியாது. யாரும் ஃப்ரீ கிடையாது. கண்டிப்பா கொடுப்போம். இல்ல, சட்டசபையில சொல்லிருக்காங்க ஏசி பேருந்து கிடையாதுன்னு. ஏசி பேருந்துக்கு ஃப்ரீ கிடையாது. ஆனா சென்னையில எல்லா பேருந்தும் ஏசி பேருந்து தான் 110 சட்டத்தை கொண்டு சொன்னது அப்படியே செய்யணும் இல்லம்மா. அனைவருக்கும் வருமானம் சொல்லவே இல்லை. அவருடைய ஆடியோ இருக்கிறது. அனைவருக்கும் கேஸ் என்றுதான் முதலமைச்சர் சொன்னார். 6 சிலிண்டர் அனைவருக்கும் தான் சொன்னாரே தவிர 2.5 லட்சத்துக்கு கீழே தேர்தல் போது கூறவில்லை. இப்போ 2.5 லட்சம் வருது புதுசா. 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான். அதனால தான் நான் என்ன கேட்டேன்னா, சிலிண்டர் கொடுக்கும்போது 2.5 லட்சத்துக்கு கீழே பஸ்ஸில் போகிறதுக்கு மட்டும் எந்த வருமானம் இருந்தாலும் பரவாயில்ல, 80,000 சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, 1 லட்சம் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, அதுவும் பெண்களுக்கு மட்டும். இல்ல ஒரு நிமிஷம், இன்பா அவர்கிட்ட இவர் பேசுறதுக்கு பிறகு அவர் கேள்வி என்ன அப்படின்னா, தாவேக்காவது ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில வந்து நிறைய விமர்சனங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார் நிறைய மேடைகள். அப்போ வந்து அனைத்து பெண்களுக்குமே வந்து இந்த உரிமை தொகை கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு வந்து தகுதியுள்ள பெண்களுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ விஜய் அவர்களுமே அதையே தானே பண்றாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? இல்லை, பார்த்தீங்கன்னா முதல்ல நாங்கள் வாக்குறுதிகள் சில கொடுத்துருந்தோம். அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கான நிதி நிலைமையை மையப்படுத்தி ஒரு களம் இருக்கு. இப்போ நான் பேசுறேன் உங்களுக்கு இந்த நிதி நிலைமையை மையப்படுத்திய களம் இருக்கு. திமுக ஆட்சியில் அவங்களுடைய நிதி நிலைமை எப்படி வச்சுன்னா அதெல்லாம் விமர்சனத்துக்கு போகலாமா? இப்போ அந்த டாப்பிக்கே கிடையாது, நான் அந்த விமர்சனத்துக்குள்ள போல. ஆனால் நாங்கள் ஒவ்வொன்றா இப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் இப்போ ஒரு ஐயா சொன்னார், இந்த விகிதாசாரத்துக்குள்ளே தான் நீங்கள் முதல்ல அனைவருக்கும் சொன்னீங்க, இந்த விகிதாசாரத்துக்குள்ளே நீங்கள் இப்போ கொடுக்குறீங்க. இந்த சூழலில் என்ன பண்ண முடியும்? இப்போ நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கோம், இந்த சூழலில் என்ன பண்ண முடியும் அதை நாங்கள் பண்ணுவோம். நிதி நிலைகளை நாங்கள் பெருக்கின பிறகு அனைவருக்கும் நாங்கள் சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுப்போம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ அதற்கு தாவேகா இந்த அன்னைக்கு தாவேக தலைவராக இருந்து தேர்தல் அறிக்கையை நடிகர் விஜய் வெளியிட்டது எப்பொழுது சார்? முதல்வர் விஜய் நானும் சொன்னேன் அன்னைக்கு நான் மு க ஸ்டாலின் வேற ஒரு மாதிரி பேசட்டோமா? அது வேண்டாம். நாங்க முதலமைச்சர் அவரு அப்படின்னா நான் அதான சொல்ல வரேன். இப்ப முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்ட அப்ப தாவேக தலைவர்னு சொல்லுங்க. அதான் சொல்ற தாவேக தலைவர் நடிகர்னு சொல்ல வேண்டாம். அப்ப நடிகர் இல்லையா சார்? நடிகர் சார். நடிகரா? ஓகே, நடிகரா இல்லையா? நீங்க இந்த நக்கல் பேச்சு அதே மாதிரி நாங்களும் பேசுறோம். தாராளமா பேசுங்க. நாங்க நிறைய உண்மையை பேசும்போது உங்களுக்கு தனியா இருக்கு. தேர்தல் அறிக்கை வெளியிட்ட போது நாகரிகமா பேசுறீங்க. மாத்தாதீங்க. நாங்க பேச்ச மாத்திரீங்க. மாத்திட்டு இருக்கீங்க. தேர்தல் அறிக்கை வெளியிடுற பொழுது அவர் வெளியிட்ட 2 நாட்களுக்கு முன்னால் தேர்தல் அறிக்கையை தாவேகா வெளியிடுகிற பொழுது 2 நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டின் நிதி அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாட்டில் மொத்த கடன் எவ்வளவு, பொதுத்துறை கடன்கள் எவ்வளவு, தனிநபர் கடன்கள் எவ்வளவுன்ட்டு சட்டசபையில் வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் இவ்வளவு கடன் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகுதான் 48 மணி நேரம் கழிச்சு தான் நீங்க தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டீங்க. அப்ப தேர்தல் அறிக்கை வெளியிடுற பொழுது இந்த நிதி பத்துமா பத்தாதா தேருமா தேராதா? நீங்க 10 கோடி ரூபாய் சொன்னீங்க. 10,000 கோடி. ஆனா 13,000 இதுதான் சொல்றது தவறா புள்ளி விவரங்கள் இல்ல. கேளுங்க, தமிழ்நாட்டின் மொத்த கடன் 10,30,30,000 கோடி ரூபாய். மின்சார வாரியம் பொதுத்துறை நிறுவனுடைய கடன் 2.25 லட்சம் கோடி ரூபாய். ஆகவே 13 லட்சம் கோடி ரூபாய். இதுதான் தங்கம் தென்னரசு அன்னைக்கு பிப்ரவரியிலேயே சொன்னது. அந்த பிப்ரவரியில் அவர் சொன்னதை கேட்ட பிறகுதான் 13 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு எல்லா பத்திரிகையிலும் கொட்டை எழுத்துல வந்த பிறகுதான்
பொதுத்துறை நிறுவனத்துக்கு இவ்வளவு கடன் இருக்கு, தனிநபர் கடன் இவ்வளவு இருக்கு, அரசாங்கத்தின் கடன் இவ்வளவு, எல்லாம் வந்து எல்லா செய்தி சேனலும் உட்கார்ந்து பேசின பிறகுதான் 3 நாள் கழித்து உங்கள் தலைவர் வாக்குறுதி வெளியிட்டார். வாக்குறுதி இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, நிதி ஆதாரங்களை நிதி ஆதாரங்களை பெருக்கி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா வரும்னா, ஐயா நாங்க நிதியை பத்தி தான் அன்னைக்கே சொல்லிட்டோம் ஐயா, தெரிஞ்சு அப்ப இந்த டயலாக் 5 வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க உங்க ஆட்சியில அந்த தேர்தல் அறிக்கையில. இது பதிலா? அது நான் பதிலா கேளாட்ட அது ஏன் பதிலா வருது? பதில் இல்லையே. 500 பதிலா கேள்விக்கு நேரடியா கேக்குறேன். நிதி ஆதாரம் சொன்னீங்க. நேரடியா கேக்குறேன். நிதி ஆதாரம் சொன்னது யாரு? 5 நீங்க தீர்மானங்கள் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி, கடந்த தேர்தல் வாக்கு, இந்த தேர்தல் வாக்கு, கடந்த தேர்தல் வாக்குறுதில 505 கொடுத்திருந்தீங்க. அதுல நீங்க எத்தனை நிறைவேற்றினீங்க அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. வாக்குறுதி நிறைவேற்றிட்டு சென்னை தலைமைச் செயலகத்துல பெரிய ஸ்கிரீன் போட்டு எல்லா செய்தியாளரும் உட்கார வச்சு கையில புக்கு வச்சுக்கிட்டு தங்கம் தென்னரசு, சிவசங்கர், கோவி செலியே ஒவ்வொரு வாக்குறுதியா சொல்லி 502ல 384 நிறைவேற்றிட்டோம், 40 கோப்புல நடைமுறையில இருக்குன்னு சொன்னோம். நீங்க அந்த தகவல் அறியும் சட்டத்தை பாருங்க எத்தனை நிறைவேற்றி உங்களுக்கே தெரியும். அத பாருங்க. நீங்க சொன்னீங்க நிதி ஆதாரம், அத உங்களுக்கு நீங்க நீங்க நிறைவேற்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்கன்றல. நாங்க அப்புறம் பேசுறோம். நீங்க சொன்னீங்க நீங்க நிறைவேற்றத சொல்லுங்க. நிதி ஆதாரங்கள் சொன்னீங்க. அந்த நிதி ஆதாரங்கள் நீங்க 6 சிலிண்டர்ல 3 சிலிண்டர் சொல்லிருக்கீங்க. 3 சிலிண்டரா வருமா பணமா வருமானா? அக்கவுண்ட்ல பணமா வந்துருமா? அக்கவுண்ட்ல பணமா வந்தா சிலிண்டர் எங்க இருந்து வாங்குறது? சிலிண்டர் ஈஸியா கிடைக்குதா? நீங்க தரேன்னு சொன்னது சிலிண்டருக்கு உதவித்தொகை தருகிறோம், அப்படியா குறிப்பிட்டிருக்கீங்க? சிலிண்டருக்கு பணம் தருவோம், அப்படியா ஓட்டு கேட்டீங்க? சிலிண்டருக்கு பணம் வங்கியில போடுவோம், அப்படியே ஓட்டு கேட்டீங்க? இல்ல, வருஷத்துக்கு 6 சிலிண்டர், நீங்க இப்ப 3 சிலிண்டர், நீங்க அது சிலிண்டர் அல்ல பணம் தான் கொடுக்கறேன்னு சொல்லிருக்கீங்க. உங்களுடைய நிறைவு பார்வையை முன்வைக்கலாம். இல்ல, அனைத்து அவருக்கு கேட்ட கேள்விக்கு என்னன்னா, அனைத்து குடும்பங்களுக்கும் 6 சிலிண்டர் அப்படின்னு தான் சொன்னார். வருமான வரம்பெல்லாம் சொல்லலை. இப்போ 3 சிலிண்டர் கொடுக்குறப்ப தான் வருமான வரம்பு சொல்கிறாரு. அப்புறம் கடன் தொகை தெரியாமல் தான் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களான்னு அவர் கேட்டார். நான் சொல்கிறேன், கடன் தொகை பற்றி அவருக்கு தெரியும். எல்லா கட்சிகளையும் போல ஓட்டு வாங்குவதற்கு தாவேகாவும் வாக்குறுதிகளை வாரி இறைத்தது. இதுதான் திமுக அதிமுகலாம் கடன் தெரிஞ்சு எப்படி இலவசங்களை வாரி இறைத்தார்களோ அப்படி அவங்களும் வாரி இறைத்து விட்டு இப்போ முழிக்கிறாங்க. நம்முடைய நிதியமைச்சர் பட்ஜெட் பதிலுரையில் சொல்லிட்டார், ஐ வாஸ் இன் த ஃப்ளோர் ஆல்மோஸ்ட் எவ்ரிடேயும் சபைக்கு போயிட்டுருக்கேன். நிதியமைச்சர் என்ன சொல்லிட்டாரு? நிதியமைச்சர் சொன்னதை விட ஒரு படி தாண்டி போய் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் சொன்னார். நிதியமைச்சர் சபையில் என்ன சொல்லிட்டாரு? எங்களுக்கு டைம் வேணும், 2 வருஷம் ஆகும் நிதி நிலைமையை சீர் பண்ணுறதுக்கு, 2 வருஷம் ஆகும்ட்டார். வந்தவுடனே 1500 கோடி மிச்சம் பண்ணோன்னாரு. டக்குன்னு ஒரு 2 மணி நேரம் கழிச்சோ அடுத்த நாளாக என்ன பண்ணிட்டாரு? 15000 கோடி மிச்சம் ஆயிடுச்சுன்ட்டார். 15000 கோடி எங்கேருந்து வந்ததுன்னு தங்கம் தென்னரசு எந்திரிச்சு எது இதில் வந்தது உங்களுக்கு 15000 கோடின்னு கேட்டார். அது சொல்கிறோம் 15000 கோடி இந்த கரண்ட் ஃபைனான்சியல் இயர் எண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், முதல்ல வந்துருச்சுன்றார். ஜிஎஸ்டிலேருந்து வரும். அச்சா, இது ஒன்று. இரண்டாவது 2 வருஷம் ஆகும்னாரு. நாங்கள் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிதி நிலைமையை சரி பண்ணிவிட்டு நிறைவேற்றுறதுக்கு, அதாவது அடுத்த பட்ஜெட்லையும் எதுவும் எதிர்பார்த்துறாதீங்க அப்படின்றதுக்கு. அப்புறம் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே பட்ஜெட் முடிஞ்சோடனே மாடியில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவாங்க, பட்ஜெட்டினுடைய கீ ஃபியூச்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அப்புறம் ரெவின்யூ எந்தெந்த ஏரியாவில் எதிர்பார்க்குறோம், எந்தெந்த ஏரியாவில் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்க போகிறோம், இதெல்லாம் ப்ரீஃப் பண்ணுவாங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு? கடனை பற்றி அப்போ கொஸ்டின் போட்டாங்க அவர்கிட்ட. அவர் என்ன சொன்னார்? 50 வருஷம் ஆகிடும்ட்டார். 50 வருஷமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் நவுந்து உட்காந்தா 50 வருஷத்துக்குள்ளே ஏற போகிற கடனை நினச்சா இன்னும் மலப்பாக இருக்குது. ஆகவே ரெவின்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கான எந்த பிளானையும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தன்னுடைய பதிலுரையில் தெரிவிக்கவில்லை என்பதுதான் உண்மை நிலை. ஓகே, வெற்றிவர்கள் உங்களுடைய நிறைவு பார்வை முன்வைக்கலாம். இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் முடிவாக என்னதான் இருக்குது? இல்லை, அதாவது என்னன்னா, அது லார்ஜர் ஸ்கோப்பில் பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் சுருக்கி நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அதாவது இது வெறும் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்குறேன். இப்போ சென்னையில் வெயில் எந்த அளவுக்கு இருக்குது, கிட்டத்தட்ட நம்ம 40 டிகிரிஸ் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் ஆக்சுவலாக 40 டிகிரி வரல. இப்போ எல்லாம் வருஷம் வருது, கடுமையான வெயிலை எதிர்பார்க்க போகிறோம். சென்னையோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனா, ஒரு அறிவியல் ஆய்வு வந்துச்சு, ஐஐடியினுடைய ஆய்வு வந்து ஏன்னா சென்னை மக்கள் தங்களுடைய இரவு நேர தூக்கத்தில் 96 மணி நேரம் இறந்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, 97% நமக்கு பில்டப் ஏரியா அதிகமாக இருக்குது.
இப்போ அர்பனைசேஷனோட எஃபெக்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நைட் உங்களால் தூங்க முடியல, கரண்ட் இல்லைன்னா இங்கே மக்கள் இருக்க மாட்டாங்க, வீதிக்கு வர்றாங்க. அந்த அளவுக்கு அதிகம் புழுக்கம் இருக்கக்கூடிய நகரமாக மாறி, காரணம் அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் அந்த அளவுக்கு ஆயிருக்கு. இப்போ எல்யூனா வரப்போது, குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இவர் சொன்னார் இல்லை அடுத்த 25 இயர்ஸ் வச்சு நாங்கள் கணக்கு பண்ணணும், ஒரு ஸ்டேட்ஸ்மெண்ட் தான் பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் அந்த விஷயம் இருக்கணும். நான் அக்ரி பண்ணுறேன். ஆனால் என்னென்னா அடுத்த 25 ஆண்டுகள் சென்னை என்பது எப்படிப்பட்ட நகரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதிகம் வெப்பம் இருக்கக்கூடிய நகரமாக மாறக்கூடிய நிலையில் தான் போயிட்டு இருக்கும். அப்போ அது இல்லாமல் இருக்குன்னா ஹீட் ரெசிலியண்டாக இருக்கக்கூடிய அமைப்பாக நம்ம மாற்றணும். அப்போ அந்த இடத்துல கிரீன் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு பேசுகிறாங்க. இன்னைக்கு அதுக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒரு மிஷனே இருக்குது வந்துட்டு. அப்போ என்னன்னா நீங்கள் எப்படி வந்து அர்பனைசேஷனை வந்துட்டு ஒரு எக்கோ சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய அர்பனாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த பார்வையெல்லாம் இருக்குல்லையா, இதெல்லாம் 80களில் இருந்த ஒரு பார்வை. தொடர்ச்சியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கட்டுமானங்களாக மாற்றணும் அப்படிங்கிறது இருக்குங்களா. இப்போ நீங்கள் பரந்தூர் வெறும் பரந்தூர் இல்லை, அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே அர்பனாக இருக்குங்க. அர்பன் பெரிய அர்பன் மாற்றிட்டே போகிறீங்க. கிட்டத்தட்ட கிரேட்டர் சென்னையில் 100 கிலோமீட்டர் சரௌண்டிங் சரியாக இருக்குது. 100 கிலோமீட்டரையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக அர்பன் ஆக்கிட்டீங்கன்னா சென்னையில் ஃபேன் இல்லாமல் ஏசி இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, வெளியே நடக்க முடியாது, அவ்வளோ கொடூரமான இருக்குது. இப்போ ஆல்ரெடி ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து மனுஷன் இறந்துட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசாங்கம் அதனால தான் இன்னைக்கு டிசாஸ்டர் அறிவிச்சிருக்காங்க, ஹீட் வேவ்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் நஷ்டஈடு கேட்கலாம், அந்த அளவுக்கு வந்திருக்காங்க மக்கள். தெலுங்கானாலும் ஆந்திராவிலும் பார்த்தா 1000 பேர் இறந்து போயிருக்காங்க, 1600 பேர் இறந்து போயிருக்காங்க ஹீட் வேவ்ஸ்னால. அப்போ ஹீட் வேவ்ஸ் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும், வெயில் மாரி இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் போயிட்டு இருக்கும். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் சென்னைக்கான கிரீன் கவர் எங்கே இருக்குது? இருக்கிற கிரீன் கவர்லாம் காலி பண்ணிட்டீங்கன்னா மக்கள் இங்கே எப்படி வாழ்வாங்க? அப்போ இந்த எக்கோசென்ட்ரிக் அப்ரோச் சூழலை மையமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி, ஒரு சஸ்டைனபிலிட்டி இருக்குல்ல, அந்த பார்வை வேண்டும். இரண்டாவது, ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஏன் ராமநாதபுரத்துக்கு கொண்டு வரக்கூடிய யோசிக்கிறேன் எனக்கு புரிய மாட்டேங்குது. வந்துட்டு ஏன் வந்து மதுரையில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு பார்த்தீங்கன்னா பரவலான வளர்ச்சி அப்படின்னு பேசுகிறோம் நம்ம. நீங்கள் பெங்களூரில் பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் மட்டும் தான் அதிக பேசஞ்சர்ஸ் போகிறாங்களே ஒழிய மைசூர்லேயே பெங்களூரில் அதிகமாக போகிறதில்ல. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 70% இங்கே சென்னையில் போகிறாங்க, 20% கோயம்புத்தூர் இருக்கிறாங்க. அப்போ டைவர்சிஃபைடாக இருக்குது. அப்போ நீங்கள் என்னென்னா வளர்ச்சியை பரவலாக்க வேண்டும். ஏன் வளர்ச்சி ஒரு இடத்துல மட்டும் மையப்படுத்தீர்கள், ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல. அப்போ இந்த அடிப்படையில் இது பார்க்க வேண்டும். அடுத்த 25 ஆண்டுகள் நமக்கு சவாலானதாக இருக்க போகிறது. எக்காலஜிக்கல் பார்வையிலிருந்து அந்த நோக்கத்தோடு செயல்படுகின்ற அரசு தான் மக்களை பாதுகாக்கும். ஓகே, உங்களுடைய நிறைவு பார்வை. அதாவது பரந்தூர் மக்களுடைய அந்த ஆமாம் சின்னதான் பரந்தூர் மக்களுடைய அந்த ஒரு கனவை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக விமான நிலையம் வந்து எங்களுடைய முதல்வர் அதற்கான இடத்தை, அதற்கான அதிகாரிகளை வைத்து ஆய்வு செய்து அதற்கான இடத்தை அறிவிப்பார். அதாவது தமிழகத்தின் எந்த வளர்ச்சிக்கும் தமிழக வெற்றி கழகம் தடையாக இருக்காது. அதே நேரத்தில் தமிழகத்தின் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் எப்பொழுதுமே முன்னுரிமை கொடுப்போம். அதன் களத்தில் தான் இப்போ பரந்தூர் ரத்து செய்யப்பட்டிருக்கு. சாதிக் சார், உங்களுடைய நிறைவு பார்வை சுருக்கமா சொன்னாங்க. அடுத்த 25 ஆண்டு காலம் கழித்து பருவநிலை மாற்றம் எப்படி இருக்கும், சென்னை வாழ தகுதி இல்லாத நகரமாக மாறிக்கொண்டு இருக்கிறதுன்ட்டு. இதை தான் 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு பருவநிலை மாற்றத்துக்காகவே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் ஒரு குழுவை போட்டு அது நாம் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள், வனப்பரப்பை அதிகப்படுத்துவது, எதிர்கால இந்த பிரச்சனையை எப்படி அணுகுவது, எதிர்கால தலைமுறை நம்முடைய மாநிலத்தில் எப்படி இயற்கையோடு வாழணுக்காக தனி ஒரு வாரியம் அமைக்கப்பட்டு, தனி குழு அமைக்கப்பட்டு, சிறப்பு நிதியெல்லாம் ஒதுக்கு செய்யப்பட்டு இந்தியாவிலேயே வனப்பரப்பை கடந்த 10 ஆண்டு காலத்தில் அதிகப்படுத்திய ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்று சட்டசபையில் எங்களுடைய முதலமைச்சர் சொன்னார். நாங்கள் வளர்ச்சியிலும் கவனம் காட்டினோம், விவசாயத்திலும் கவனம் காட்டினோம், பருவநிலை மாற்றத்திலும் கவனம் காட்டினோம். ஏதோ ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒன்றை விட்ட ஆட்சியாக இப்பொழுது இருப்பதை போல் கடந்த கால ஆட்சி இல்லை. எங்களுக்கு ஒரே கேள்வி, 5000 ஏக்கரை இன்றைய அரசு எங்கே இருந்து கொண்டு வந்து காட்டும்? ஒரு மரத்துக்கு பாதிப்பு இல்லாமல், ஒரு விவசாயிக்கு பாதிப்பு இல்லாமல், ஒரு குளம் குட்டைக்கு பாதிப்பு இல்லாமல், ஒரு இயற்கைக்கு பாதிப்பு இல்லாமல் எங்கே தமிழ்நாட்டில் 5000 ஏக்கரை இந்த அரசு காட்டும் என்பதை மிகப்பெரிய வேதனையோடு சொல்கிறேன். திட்டத்தை ரத்து செய்வதை பற்றி 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் அதற்கு பிறகு இன்று அந்த விமான நிலையம் பற்றி நடந்த எந்த கேள்விக்கும் முதலமைச்சர் எழுந்து பதில் சொல்லவே இல்லை. ஓகே, அனைவருக்கும் நன்றி. பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் ஃபேஸ் ஆஃப் விவாத மேடைக்கு பங்கேற்று உங்கள் கருத்துக்களை முன்வைத்தமைக்கு நன்றி. பிஹைண்ட் உட்ஸின் ஃபேஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிபேட் ஷோ டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பெஸ்ட் மணி கோல்ட் ஜுவல்லரி கிராண்ட் ராயல் டூர்ஸ் presents Behind Its Face Off, the digital debate show.